மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு அற்புதமான மாலை வேளையில நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. பல ரகசியங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படாத ரகசியங்கள், இன்னும் சொல்லப்போனால் கண்டறியாத பல ரகசியங்கள் ஏராளம் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் நாம் உள்ளே சென்று லாவகமாக நாம் அதை கையாண்டால் மட்டுமே அந்த ரகசியங்கள் நமக்கு கிடைக்கின்றன. மனிதகுலம் கண்டறியாத பல்வேறு விஞ்ஞான ரகசியங்கள், மெஞ்ஞான ரகசியங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கின்றன. அதில் இந்த மெஞ்ஞான ரகசியங்களை எல்லாம் இந்த ஜோதிடத்தின் மூலமாக, இன்னும் விஞ்ஞானம் கண்டறியாத பல மெஞ்ஞான ரகசியங்கள் எல்லாம் இந்த ஜோதிடத்தின் மூலமாக கண்டறிய முடியும். ஒரு மிகப்பெரிய பேரு, இறைவன் கொடுத்த கொடை. நான் தினசரி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். நல்ல வேளை எம்மை இந்த ஜோதிடத்தின் பால் ஈர்த்து, இந்த ஜோதிடத்தின் பால் தொடர்ந்து ஈடுபட வைத்ததற்காக இறைவனுக்கு கண்ணீர் தழும்ப தினசரி நன்றி கூறிக்கொண்டே இருக்கிறேன். காரணம் என்னவென்றால், எம் உடலில் இருக்கின்ற கோள்கள், நான் ஜோதிடத்திற்கு வரவில்லை என்றால் எம்மை பாழ்படுத்தியிருப்போம். அப்போ ஒவ்வொருவரும் ஜோதிடத்துக்கு வரும்போது, ஜோதிடத்தை தன்பால் ஈர்த்து கொண்டு ஜோதிடத்தோடு பயணப்படும் போது, நம்முடைய உடல், மனம், ஆத்மா இவை அனைத்தும் தூய்மை அடைவதை நம் அனுபவத்தில் படிப்படியாக பார்க்க முடியும். மிகவும் ஆழமான, விசாலமான ஒரு நல்ல குரு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா, இன்னும் மேம்பட்ட தன்மையோடு இதில் நீங்கள் பயணப்பட முடியும். எனவே இந்த ஜோதிடத்தில் ஆழமாக நம்மை ஈடுபட வைத்ததற்காக எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இயற்கைக்கு, இறைவனுக்கு நாம் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எங்கெங்கோ இன்னும் பல வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் நம்முடைய இந்த வித்தியாலயத்தில் நம்முடைய ஜோதிட கல்வியை பயின்று வருகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் இங்கே ஒருங்கிணைத்து, அவர்கள் மூலமான ஒரு கருத்துரைகளை பெற வேண்டும், அவர்கள் மூலமாக இன்னும் பல மேம்பட்ட ஒரு ஜோதிட வகுப்பை நம்மால் தர முடியும் என்ற ஒரு அடிப்படையில் இப்பொழுது நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். ஒரு நல்ல நேரம், வியாழக்கிழமை, திருவண்ணாமலையில பரணி தீபம் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேளை. இந்த வகுப்புக்கு சற்று முன்னதாக வரும்போதுதான் உலக செஸ் சாம்பியன் என்ற ஒரு பட்டத்தை நம்முடைய இந்தியா, தமிழகத்தை சேர்ந்த வீரர் குகேஷ் பெற்றிருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைத்தது. இந்த செஸ்ஸும் ஜோதிடம் மாதிரி தான். இப்ப கர்ம ஜோதிடத்துல நாம ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டறிந்திருக்கிறோம். நம்ம ராகு, கேது, சனி போன்றவர்கள் தான் நமக்கு வில்லன். அவர்கள் தான் நம்மை கடுமையாக பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பரிகார ஸ்தலங்களுக்கு தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையில் நம்முடைய வில்லன் நம்முடைய புத்தியில் உறைந்திருக்கின்ற கர்மா. இதைத்தான் கர்ம ஜோதிடத்துல ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறோம். மேல்மனம், ஆழ்மனம், மறைமனம் என்ற ஒரு மூன்றையும் நாம் ஜோதிடத்தின் கூற்றுப்படி அதை இணைத்து தீவிரமான தொந்தரவுகளை, நாள்பட்ட தொந்தரவுகளை ஆழ்மனமோ மேல்மனமோ நிச்சயமாக தருவதில்லை. அந்த மறைமனம்தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அந்த மறைமனதிற்குரியவன் யார் என்று பார்த்தால் புதன் தான். புத்திகாரகன் புதன் தான். அப்ப ஜோதிடத்தின்பால் நாம் தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய புதன் குருவோடு தொடர்புடையவனாக மாறுகிறான். எப்பொழுது புதன் குருவோடு தொடர்புடையவனாக மாறுகிறானோ அப்பொழுதே நம்முடைய பல ஜென்மங்களாக, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மூதாதையர்களை எல்லாம், அவர்கள் எல்லாம் சேர்த்து வைத்த கர்மாக்கள் கரைய துவங்குகின்றன. இந்த அனுபவத்துல நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு டிஎன்ஏ அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறோம், ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறோம் அறிவியல்ல. இப்ப இதனுடைய மூல கரு கர்ம ஜோதிடத்துல இப்பொழுது நாம் அதை விரிவாக ஒரு புதிய வகுப்புகளாக நாம் இப்பொழுது துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த
குருவோடு சேர்ந்த புதன் மிகச்சிறந்த ஒரு தன்மையை பெறுகிறான். நம்முடைய வாழ்க்கையையும் மேம்படுத்தி, நம்முடைய சந்ததியினுடைய வாழ்க்கையும் மேம்படுத்தி, இன்னும் பல ஜென்மங்களாக நம்முடைய வாழையடி வாழையாக நம்முடைய அந்த சந்ததியினரையும் மேம்படுத்துகின்றான் என்ற ஒரு அற்புதமான உண்மையை கர்ம ஜோதிடத்தின் வாயிலாக கண்டறிந்திருக்கிறோம். எப்படி ஜோதிடம் குருவோடு சேர்ந்த புதனாக இருக்கிறதோ அதே போல செஸ்ஸும் குருவோடு சேர்ந்த புதன் தான். செஸ் என்றாலே புதன் தான். ஆனால் அங்கே குரு உதவி செய்யவில்லை என்றால் செஸ்ல ஜெயிக்க முடியாது. குரு தான் அந்த சரியான நகர்த்தலுக்கு உதவி செய்ய முடியும். அப்ப செஸ் என்ற ஒரு அற்புதமான விளையாட்டும் நம்ம பரிகாரத்துல இணைத்துக் கொள்ளலாம். எப்படி ஒரு புதிய பரிகாரமாக மூச்சு பயிற்சியை நாம் சொல்லியிருக்கிறோமோ அதை போல புத்தியை கூர்மைப்படுத்தி, புத்தியை இன்னும் அகலப்படுத்தி, ஓர்முகப்படுத்தி, வேறு எந்த ஒரு தீய சிந்தனையையும் சிந்திக்க விடாமல் நமது புதனை செம்மையாக்குகின்ற ஒரு விளையாட்டாக செஸ் விளையாட்டு இருக்கிறது. இன்றைக்கு அதை உலக அளவில் இன்றைக்கு வெற்றி பெற்று நம்முடைய தமிழக வீரர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அதனால நல்ல நேரத்துல நம்ம இணைந்திருக்கிறோம். ஒரு வெற்றி செய்தியோட இணைந்திருக்கிறோம். அந்த அண்ணாமலையினுடைய தீபம் ஏற்றுதல் நிகழ்வு, பரணி தீபம் என்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நாம் இணைந்திருக்கிறோம். அதுவும் குருவாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த குருவினுடைய நாளில் இணைந்திருக்கிறோம். அதனால நான் திரும்ப திரும்ப ஒன்றை நான் கூறிக்கொண்டே இருப்பேன். தயவு செய்து வாழ்நாள் முழுவதும் ஜோதிடத்தோடு தொடர்பில் இருங்கள். அப்படி தொடர்பில் இருக்கும்போது பல நன்மைகளை நம்மால் பெற முடியும். எனவே ஒருபோதும் ஜோதிடம் பயின்று நிறைவு பெற்ற பிறகும் கூட ஜோதிடத்தோடு தொடர்பில் இல்லாமல் இருந்து விடாதீர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஆனாலும் வேற வழி இல்லை. நம்ம பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, அன்பர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்திருந்தாலும் எல்லோரும் அந்த ஜோதிடத்தோடு பல வருடங்கள் தொடர்பில் இருக்க இயலவில்லை. காரணம் 8 கிரகங்கள் குருவோடு மோதி 8 கிரகங்கள் ஜெயித்து விடும். நம்மை போன்ற சிலர் மட்டுமே 8 கிரகங்களையும் குருவை வைத்து வெல்லுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வெற்றி பெற்று வருகிறோம். எனவே எந்த சூழல் வந்தாலும் நாம் ஜோதிடத்தை விட்டு எந்த நிலையிலும் விலகாமல் நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜோதிடத்தோடு குருவோடு சேர்ந்த புதனாக நாம் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல நேரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி உங்களுக்கு நான் வழிவிட விரும்புகிறேன். அதனால நீங்க அனைவருமே உங்களுடைய கருத்துரைகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரே மாதிரியான கருத்துரைகள் இல்லாம உங்க தரப்புல இருந்து பல கருத்துரைகளை நான் எதிர்பார்க்கிறேன். ஐயா மகாதேவன் ஐயா தான் எடுத்த உடனே, அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க, ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் ஜோதிடத்துறையில பல பெரிய பெரிய ஆசிரியர்களிடமெல்லாம் பயின்று இன்னும் தாழாத ஒரு ஜோதிடத்தின் மேல் இருக்கக்கூடிய காதலினால் மீண்டும் மீண்டும் பயில விரும்புகிறார். இன்னும் மாணவனா இருக்கிறார். அப்படி நம்முடைய வகுப்புல, அதுவும் அடிப்படை வகுப்புல தான் நான் சேருவேன் என்று சொல்லி அவர் இணைந்து இன்றைக்கு அடிப்படை வகுப்பை நிறைவு செய்ய இருக்கிறார். ஐயா வணக்கம், பேசுங்க. என் பெயர் மகாதேவன். சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்தவன். 4 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வருகிறேன். இப்போ நான் என்ன புரிஞ்சிட்டு இருக்கேன் ஜோதிடத்துல, அதை பத்தி என்னுடைய அனுபவத்தை, கர்ம ஜோதிடத்திற்கு வந்த பிறகும் முன்பும் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பத்தி என்னுடைய புரிதல்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போ கன்னி தான் நம்மளுடைய கர்மாவை கழித்து பயணத்தை முடிப்பதற்கான ஒரு இடம். அது எங்க போய் முடியுதுன்னா மீனோங்கிற கடல்ல போய் கரையிறது. கர்மாக்கள் கன்னியில் ஆரம்பித்து மீனம் என்ற கடலில் கரைகிறது. இப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை என்று பயணம் கன்னியில் துவங்குகிறது. அங்குதான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் என்ற நட்சத்திரங்கள், கிரகங்கள் இருக்கின்றன.
முடிவான மீனத்தில் பயணத்தின் முடிவில் அங்கு புதன், வியாழன், சனி அங்க இருக்கு. இதுக்கு ஆரம்பம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழ, சனி மீனத்துல இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அங்க இருக்கு. இதுக்கு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். நிலத்துல தான் ரயில் ஓடுறது, பாதை அமைச்சு, அது ராகு. அப்போ இந்த ராகுன்ற ரயில் வண்டி, புகை வண்டி நிலையம் சென்னை எக்மோர்ல இருக்கு. அதுதான் கன்னிங்கிற பயணத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். முடிவு பாருங்க, எக்மோர் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க கீழ்பாக்கு ஜெனரல் ஹாஸ்பிட்டல், பைத்தியக்கார ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, அந்த இடம் இருக்கு. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் கன்னி, அதுக்கு ஆப்போசிட்ல மீனோங்கிற கீழ்பாக்கு ஜிஹெச் இருக்கு. ஜோதிடத்திற்கு பயணம் ஆரம்பிக்கிற இடம் புகை வண்டி நிலையம்னு அந்த நாள்ல சொன்னாங்க. இன்னைக்கு புகை வண்டி நிலையம்னா யாருக்கும் தெரியாது. அது எங்கன்னு தேடிதான் போகணும், ஏன்னா காலம் மாறிடுச்சு. நீளமாக இருப்பது ராகு பாம்பு ரயில் வண்டி, அதுலதான் நம்ம பயணிக்கிறோம். இப்போ இந்த உதாரணத்தை, இந்த மீனம்ங்கிறது பைத்தியக்கார ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள போற இடம். அந்த நாள்ல ஒரு படம் வந்தது, அரங்கேற்றம்னு ஒரு படம் வந்தது. அந்த கடைசி சீன், ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்த யூடியூப்ல படத்தை பார்த்தீங்கன்னாக்கா, ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். கடற்கரையில பாறைக்கு மேல நின்றுட்டு பரமோளத்தை கொட்டிட்டு இருப்பாங்க. அந்த படத்தோட முடிவு அதுதான். 8 கர்மாக்களை அனுபவிச்ச ஒரு நடிகையினுடைய கதை தான் அந்த சினிமா. அந்த படம் பார்க்கறது அது மத்த உங்களுடைய சாய்ஸ். கடைசி சீன் மட்டும் பாருங்க. சரி, கேதுவின் ஞானத்தை கொடுத்த ஒரு படம் இருக்கு, பழைய குருடி கதவை திரடின்னு. ஹரிதாஸ்ன்ற படம் அந்த நாள்ல 4 வருஷம் ஓடி உலக சாதனை படைத்த படம். அந்த ஹீரோயின் கேதுவின் ஞானம் பெற்று ரியல் லைஃப்லயும் ஜெயிலுக்கு போனார், மீனோங்கிற சிறைச்சாலைக்கு போனார் அந்த ஹீரோ. இந்த 2 படமும் நான் இந்த கர்ம ஜோதிடத்துல வந்த போது இணைச்சு பார்த்தேன். ஜோதிடத்திற்கு பலன் சொல்றதுக்கு நம்ம எங்கேயுமே போவாண்டாம். 18 புராணங்கள், சில சம்சாரம் மின்சாரம், குடும்பம் ஒரு கதம்பம் மாதிரி படம், அந்தரங்கம் படம், ஹரிதாசு படம், இந்த மாதிரி படத்தை 18 புராணத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னாக்கா இந்த ஜோதிடம் நம்ம நாக்குல விளையாடும். இது என்னுடைய அனுபவம். இப்ப எப்படி மாறி இருக்குன்னாக்கா, நான் எத்தனை கோடி வருஷமா நான் ஜோதிடத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா லட்சக்கணக்கான வருஷமா இருக்கேன். என்னைக்கு ஜோதிடம்னு ஒண்ணு இருந்ததோ அன்னிலேருந்தே நான் இருக்கேன். அத கர்ம ஜோதிடம் படிச்ச உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. அதற்கு காரணம் நம்ம பேராசிரியர் ஐயா அன்பிற்குரிய சிவராம கணேசன் தான். அதிக நேரத்தை நான் எடுத்துட்டு வீணாக்க விரும்பல. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. ஆக்சுவலா இந்த வகுப்பு இதுல ஒரு பெரிய என்ன சொல்றது, வித்தியாசம் மற்ற ஜோதிட இதுக்கு பார்க்கும்போது, இது ஒரு மனுஷனை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு இதாவே இடம்னே சொல்லுவேன் நான். அதாவது மற்ற ஜோதிடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதனோட தன்மைகள் பண்புகள் இந்த மாதிரி இதே மாதிரிதான் வருது. வந்தாலும் அதை தூய்மைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி இது பண்ணிக்கணுங்கிறது, மற்றபடி வேற கோயிலுக்கு போறது அந்த பரிகாரங்கள்னு சொன்னா கூட, இதுல தன்னைத்தானே திருத்தி கொள்ளக்கூடிய வழிகளையும் நமக்கு ஒரு அறிவுரையும், நம்ம செய்து இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன ஏதுங்கிறத உணரக்கூடிய தன்மைகளையும் இதுல காண முடியுது. ஸோ இது உண்மையிலேயே ஒரு ஒருத்தரை நல்வழிப்படுத்துறதுக்கும் தூய்மைப்படுத்துறதுக்கும் சரியான ஒரு ஜோதிட முறைன்னே சொல்லலாம். ஜோதிடம்ங்கிறத விட ஒரு மனிதனை தூய்மைப்படுத்திடுது மொத்தத்துல இதுல படிச்சா அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். செல்லம்மாளம்மாலும் ஓரளவு ஜோதிடத்தை ஒரு பேசிக்லாம் தெரியும் அப்படின்னாங்க ஆரம்ப நிலையிலேயே. நிறைய பேர் கேட்பாங்க, என்கிட்ட கொஞ்சம் பேசிக் தெரியும் சார், நான் உயர்நிலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு கேட்பாங்க.
அப்புறம் அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், இல்லைங்க பேசிக் வந்து உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். நீங்க பேசிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உயர்நிலைக்கு வாங்கன்னு சொல்லுவேன். செல்லம்மாள் அம்மாளுக்கும் ஓரளவு பேசிக் ஓரளவு தெரிஞ்சுதான் வந்தாங்க. இப்ப நீங்க ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையான விஷயத்துக்கும், இப்ப நீங்க இந்த அடிப்படையில கத்துக்கிட்டதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அதுல வந்து வெறும் கிரகங்களினோட சேர்க்கை, அந்த பலாபலன் அப்படிதான் கொண்டுட்டு போய் நம்மளுக்கு சொல்லக்கூடிய தன்மைகள் இருந்தல ஒழிய, நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய இது அதுல இல்ல. நம்மளா இது பண்ணி அப்ப நமக்கு இப்படி இருக்கு, இப்ப நடக்குது, அப்படி நடக்குது, ஏன் என்னன்னு அந்த மாதிரி ஒரு தன்மைகளை தான் அதை காட்டுது ஒழிய, இது வந்து அது அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு மனிதன் எப்படி தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்ள முடியும், திருத்திக் கொள்ள முடியும், நல்வழிப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த இதுல இருக்குங்கிறது என்னோட முழு அபிப்பிராயம். உண்மையிலேயே அது நல்ல ஒரு சேவைன்னே சொல்லலாம். ரொம்ப ஒருத்தர் சந்தோஷம். இந்த இதை படிச்சாலே தன்னைத்தானே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி ரொம்ப சார். மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. எனக்கு எடப்பாடியிலிருந்து மணிகண்டன். நான் தங்கி இருக்கிறது காஞ்சிபுரம். உங்ககிட்ட பல முறை நன்றிகள் சொல்லிட்டேன் குடும்பத்தோட. நான் ஜோதிடம் வந்து ஒரு தொழிலா செய்யணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு எண்ணங்கள் இல்லை. எனக்கு நடந்த எனக்கு நடந்த பிரச்சனைகள், என்னோட குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், நான் பல இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது அப்பா காலத்துல இருந்து பார்ப்பாங்க. ஒரு விளக்கங்கள் வந்து வாழ்வியலுக்கு வந்து எங்க போனாலும் அவங்க சாபம் இருக்கு, முன்னோர்கள் சாபம் இருக்கு, பித்திரு சாபம் இருக்கு, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஆனா இதை பண்ணாலும் செலவு பண்ணாலும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சது இல்லை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால போயிட்டு இருக்கும்போது தேடுதல் போதுதான் ஐயாவோட இல்லம் தோறும் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அந்த அந்த குருவோட உரையாடல் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்க உங்க வகுப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் நமக்கு பிரச்சனை, இது வந்து சொல்யூஷன் வந்து வேற எங்கேயும் வெளியில தேடக்கூடாது, கோயிலோ இல்லை வந்து பணம் கொடுத்தோ நம்ம தீர்க்க முடியாது, நம்மளே வந்து குடும்பத்தோட சேர்ந்து இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருத்தரா கிளியர் பண்ணாதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். இதுக்கு வந்து எவ்வளவு காசு பணம் வச்சிருந்தாலும் நம்ம காசு பணத்தை வச்சு கர்மாவை தீர்க்க முடியாதுங்கிறது உங்க மூலியமா தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பல நன்றி கடன் வந்து பட்டிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க வேற ஒரு வகுப்புகள்லாம் பார்த்தா நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க, நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி நீங்க அடிக்கடிக்கு சொல்லுவீங்க நிறைய யூடியூப்பை பார்த்து கெட்டு போயிருக்கீங்க, ஃபேஸ்புக்கை பார்த்து கெட்டு, அது உண்மையிலேயே நல்ல உண்மைதாங்க ஐயா. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது சரியான ஒரு குரு கிடைக்காம எதை தின்னா பித்தம் தீரும் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஓடிட்டு இருந்தோம். எதை தின்னா பிரச்சனை சால்வ் ஆகும், இந்த நோவு என்ன நீங்க சொல்றீங்களா, 6ஆம் இடம் நோவு, ஆள் மனசு, அதை நீங்க அறிஞ்சிக்காம ஓடுனீங்கன்னா இது என்ன என்ன நோவுனே தெரியாம ஓடி போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு டாக்டருக்கு குறை சொல்லி தப்பு கிடையாதுல்ல. அது மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு தொழிலாக மட்டும் இல்லாம ஒரு நம்மளை பார்த்துட்டு நம்ம ஒரு கிளியர் பண்ணினாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு வழி காட்ட முடியும். நாம கிளியர் கட்டா இருக்கணும். நம்ம யாருக்காவது வழி சொல்லும் போது நீ இந்த விஷயத்துல கரெக்டா உனக்கு நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எனக்கு நடந்துச்சுன்னு அது உங்க மூலியமா என்னால கான்பிடண்டா சொல்ல முடியுதுங்க ஐயா. நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கூட தொடர்புல இருக்காங்க, கேட்கறாங்க, வகுப்புலயும் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனவரி மாதம் வகுப்புல சேரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குருவோட உரையாடல் யூடியூப் சேனல் மூலமா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து வேற என்ன சொன்னாலும் அது இதோ சொன்னா மிகை ஆகாது. அவரு மகாதேவன் ஐயா சொல்ற மாதிரி அவருடைய அனுபவம் கூட என்னுடைய வயசு கிடையாது. அவரு இந்த வயசுல சேர்றாரு, சொல்றாரு, நிறைய விஷயங்கள் சொல்றாரு, நிறைய அன்பர்கள், நிறைய பேர் சொன்னோம்னா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும், நேரம் நிறைய எடுத்துக்க விரும்புறேன். உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு இந்த கலியுக குருவா ஒரு பணத்துக்காக இல்லாம ஒரு பரிகாரம், இந்த பரிகாரம்லாம் பண்ண சொன்னா அதான் நீங்க பண்ற வீட்டுல செய்யற பூஜைகள் பார்த்தீங்கன்னா கலச பூஜை ஆகட்டும், பித்ரு வழிபாடாகட்டும், பௌர்ணமி இது தீப வழிபாடா இருக்கட்டும், இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படியோ ஒவ்வொரு பூஜைக்கும் அடிப்படை எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூப்பிட்டா ஒரு பூஜைக்கு ஒரு 10,000 ரூபாய் செஞ்சிடும். அது வருஷத்துல ஒரு டைம் செய்யறதே பெரிய விஷயம். ஆனா நீங்க ஒவ்வொரு மாசமும் உங்களோட உடல்நிலை சரியில்லாத போது கூட அந்த 48 நாள் 14 நாட்களுக்கு புரட்டாசி மாசத்துல பித்திருக்களுக்கான பூஜை உங்களோட உடல்நிலை செய்யல கையில ட்ரிப்ஸ் போட்டு அப்பெல்லாம் எனக்கு அலுவச்சியே வந்துருச்சு. எங்க வீட்டம்மா தான் செஞ்சாங்க. ஷியாமலாமணி என்றன்னு உங்கள்கிட்ட அடிக்கடிக்கு நிறைய டைம் பேசிப்பாங்க, ஒவ்வொரு குரு உரையாடலையும் பேசுவாங்க. அது வந்து நீங்க ஏன் இது மாதிரி எதுக்காக செய்யறீங்கன்னு எனக்கு அது எனக்கான சொல்யூஷனு நீ தேடிக்கிட்டு இருந்ததுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு நீங்க சொல்லுவீங்களா, பிரபஞ்சத்தை கொஸ்டின் வச்சிரு, பிரபஞ்சத்திட்ட கொஸ்டின் வச்சுன்னா அது ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னு நீங்க நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க.
அந்த பிரபஞ்சமா என்னுடைய கேள்விக்கு கொடுத்ததா தான் உங்களை நினைக்கிறேன். நீங்க இது மட்டும் இல்லை, உங்களுடைய சேவை இன்னும் நிறைய பேர்த்துக்கு தொடரணும். கண்டிப்பா வகுப்புல நிறைய பேர் சேர்ந்து கத்துக்குவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க வாரி கொடுக்குறீங்க. பிரதிபலன்கள் லட்சக்கணக்கில் வாங்கினா வாங்கலாம் இந்த பூஜை செய்யறதுக்கு. அந்த கைடு கொடுக்கறதுக்கே ஊழ்வினை அகற்ற அந்த கைடு கொடுக்கறதுக்கே எல்லாம் காசு புக்கு போட்டு வைக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி உருட்டுறாங்க யூடியூப்லாம். கரணநாதன் இயக்குங்க, திதி சூனியம், திதி முடக்கம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 6ஆம் இடம் உங்களுடைய கர்மா கழிஞ்சா உங்களோட வாழ்க்கை நீட்டா இருக்குங்கிறது உங்ககிட்ட மட்டும்தாங்க. சிம்பிளா ஒரே வரியில் சொல்லணும்னா அதுதான். 6ஆம் இடம் கர்மா. அந்த கர்மாவை நீங்க நீக்கிட்டீங்க, உங்களுடைய கர்மா மனம் தூய்மை அடைஞ்சிருச்சு, ஆள் மனசு தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். இன்னொன்னு சொன்னீங்க, என்னைக்குமே ராஜாவான பிரச்சனை, ராஜாவாக கூடாது, ராஜா மாதிரி இருந்துட்டு போயிடணும். வாழ்க்கையை ராஜா சீட்டுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது உங்க மூலியமா இந்த வகுப்புகளா இவ்வளவு நாள் இந்த 6 மாத காலத்துல நான் பெருசா கத்துக்கிட்டதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வேற எதுவும் எனக்கு சொல்ல வரல. நன்றிங்க ஐயா. ரொம்ப டச்சிங்கா இருக்கு. தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இதை நான் ஒரு ஜோஷியம் ஜாதகம், தட் மீன்ஸ் இதை கத்துக்கிறதுக்கு தான் வந்தேன். பட் உங்க கிளாஸ் மூலியமா இது ஜஸ்ட் ஒரு கத்துக்கிறது இல்லாம இது ஒரு வாழ்க்கை முறையா தெரியுது. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம ஜோசியா கத்துக்கிறது இல்லாம நீங்க அதுல நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். இப்ப எனக்கே நிறைய இப்ப இந்த இவ்வளோ வருஷத்துல நம்ம ஏதோ ஒரு இதா சொன்னா, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பரிகாரம் பண்ண சொல்லுவாங்க, இல்ல ஏதோ பூஜை பண்ண சொல்லுவாங்க. அப்ப எனக்கே யோசிக்கும், இது என்ன, இது பூஜை பண்ணா இது சரியாயிருமா, இது சுத்தினா இது 4 தடவை சுத்தினா சரியாயிருமா, அந்த கோயில் போயிட்டு வந்தா சரியாயிருமா, இந்த மாதிரி கேள்வி எனக்கு மனசுல இருக்கும். ஆனா இருந்தாலும் வேற வழி இல்லாம பண்ணுவோம். பட் இப்ப நீங்க உங்க கிளாஸ்ல வரும்போது தான் சார், அந்த பேசிக் கிளாஸ்ல வரும்போது நீங்க எப்படி அந்த நிறைய இல்லாஜிக்கல் கொஸ்டினுக்கு லாஜிக்கல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. எப்படின்னா நீங்க சொல்லியிருக்கீங்க பிளானட்ஸ்க்கும் நம்மளுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அது ரொம்ப பிரமிக்க மாதிரி ஒரு இது. அதே மாதிரி எப்படி ஒவ்வொரு பிளானட்ஸ் நம்மளுக்கு அதை பண்ணுது. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே நம்ம எப்படி நம்மளை தூய்மை பண்ணிட்டு நம்ம கர்மா கிளீன் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை முறையா இருந்து எப்படி வாழணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டியே இருக்கு. இது சத்தியமா இது மற்ற கிளாஸ்ல போனா கூட அவங்க ஜோசியம் கட்டம் அப்படி இப்படின்னு கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இது ஒரு வாழ்க்கை முறையா இருந்துட்டு எப்படி ஃபர்ஸ்ட் இப்ப இதுக்கு முன்னாடி அவர் பேசின மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளை கிளீன் பண்ணிக்கணும், நம்ம எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும், நம்ம சிந்தனைகள் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள்லாம் உங்களோட சிந்தனைகள் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் இருக்கு. ஏன்னா நானும் அதே மாதிரி யோசிப்பேன். நான் அது உங்களோட வயசுலயும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நான் சின்ன பையன் தான். பட் இருந்தாலும் நீங்க எல்லாத்தையும் சமமா பார்ப்பீங்க. நீங்க நிறைய தடவை பேசும்போது ஆண் பெண் அவங்கள சமமா பேசுவீங்க. அதே மாதிரி யாரையும் தாழ்ந்து பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுப்பீங்க. ஸோ எனக்கும் முதல்ல இருந்தே அதே மாதிரி எண்ணம். ஸோ இந்த மாதிரிலாம் எண்ணம் இருக்கிறது, பிளஸ் யாரு மேல பொறாமப்படக்கூடாது, யார் மேலேயும் இது பண்ணக்கூடாது, நம்ம குரு சுத்தமா வச்சுக்கணும், நம்மள சுத்தமா வச்சுக்கணும். அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி இப்ப காலையில எழுந்திரிச்சு ஒரு தீபம் சிம்பிளா அதுதான் பண்றேன். அதுக்கே ஒரு நிறைய மன நிம்மதி, நிறைய மாற்றங்கள், அந்த சிம்பிள் விஷயக்கே நிறைய மாற்றங்கள் தெரியுது. அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் அதுல எல்லாம் ஜாயின் பண்ணல. போக ஜாயின் பண்ணி இன்னும் அதோட இதெல்லாம் பார்க்கணும். பட் இது நீங்க உங்க கிளாஸ் நான் ஒரு ஜோசியம் கத்துக்கிறதோ இல்லை இது கிளாஸ் பார்க்காம இது ஒரு வாழ்க்கை முறையா நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா அவங்க லைஃப் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது இப்போதைக்கு நமக்கு ரொம்ப யங்ஸ்டர்ஸ், அதாவது முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் ஜோதிடத்திற்கு வரமாட்டாங்க, மேக்சிமம் வர்றதில்ல. இன்னும் சொல்ல போனா பழமைவாதிகள், கொஞ்சம் வயசான நிலையில இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிபட்டவங்க, வாழ்க்கையில் அடிபட்டு பல ஜோதிடர்களை பார்த்தவர்கள், இவன் பேசுறதும் சரியா இல்லையே, என்னதான் இருக்குன்னு உள்ள பார்த்துருவோம் அப்படின்றவங்க தான் நம்ம இன்னைக்கு ஜோதிடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த முற்போக்கு நம்ம ஈஸ்வர் மூர்த்தி சாரை பொறுத்தவரை அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்.
அவர் பேசும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஜோதிடத்தை ஏற்பதும் அந்த ஜோதிடத்தை போற்றுவதும் அதன் வழியில் நடக்க வேண்டும் என்று உறுதி எடுப்பதும் ஒரு பெரிய விஷயம். ஜோதிடம் என்பதே முற்போக்கு தான். ஆனா அது என்னன்னா, பழமைவாதிகள் அதை பயன்படுத்தி கொண்டு அதை பிற்போக்குத்தனமாக பயன்படுத்த துவங்கி விட்டார்கள். அதுதான் பிரச்சனையே. இதுல மதம் இல்ல, ஜாதி இல்ல, இன்னும் சொல்ல போனா மொழி இல்ல, இன பேதங்கள் இல்ல. சூரியன் இந்தியாவுக்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமா ஒளியை தர்றாரு? உலகத்தின் அனைத்து உயிரினங்களுக்கும் சூரியனுடைய ஒளி நமக்கு கிடைக்குது. அப்ப அதை அதனுடைய தன்மையை நம்ம விரிவா ஆராயணும். அப்ப அதன் வெளிப்பாடு எப்படி இருக்கும், அதனுடைய ஒளித்தன்மை குறைந்தால் என்ன இருக்கும் என்பதை நாம் சொல்லும்போது ஒரு அறிவியலாளர்களும் சரி, விஞ்ஞானிகளும் சரி, முற்போக்கு கருத்தாளர்களும் சரி அதை மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதோடு ஆன்மீகம், நமக்கு தெரிந்த ஆன்மீகம் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மீகமும் இந்த கோள்களும் இணைந்து எப்படி வேலை செய்கின்றன, அந்த ஆன்மீக சிந்தனையோடு இந்த கோள்களை நாம் பயன்படுத்தும் போது எப்படி எந்த விதமான பலன்களை தருகிறது என்பதையெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதைத்தான் அவர் நல்லா உள்வாங்கி கொண்டு தம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ஆரம்ப ஜோதிட சிறப்பா நடத்தி கொடுத்தீங்க குருஜி, அதுக்கு நன்றி. முதல்ல ஜோதிடம்னா நான் கொஞ்சம் வெறுக்கூடிய ஆளு. காரணம் எதுக்குன்னா, எங்க தாத்தா காலத்துல ரொம்ப கஷ்டம். குடியிருக்க வீடு எதுவுமே கிடையாது, சொத்து பத்தி எதுவுமே கிடையாது. எங்க அப்பா காலத்துலயும் எனக்கு தெரிஞ்சதுக்கும் எங்க அப்பா காலத்துலயும் யாருக்கும் ஒரு மனசார் கூட கெடுதல் பண்ணது கிடையாது. அவங்க காலத்திலயும் ஒரு சம்டடியோ ஒரு வீடு கூட சொந்த வீடு கிடையாது. எங்க காலத்துல கூட அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவுமே இல்லை. அப்ப என்ன காரணம்? அப்போ கோயில் குளமா நம்ம கும்பிடுதான், நம்ம மனச அளவுக்கு தெரிஞ்செடுக்கலாம், நம்ம அப்பாவோ நாங்களோ யாருக்கும் ஒரு கெடுதல் பண்ணலாம். இருந்தாலும் நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், இந்த சோதனைகள் எதனால வருது? ஜாதகத்தை பார்த்தா நேரம் சரியில்லை, உங்களுக்கு கிரகம் சரியில்லை, பார்த்து நமக்கு சலிச்சு போச்சு. அப்பவும் சரி, நமக்கு கொஞ்சம் ஆன்மீக நம்பிக்கை உண்டு. நீ ஜோதிடமே வேண்டாம், கடவுள் தான் நமக்கு எல்லாம், கடவுள் வச்சபடி நடக்கும், அப்படி ஒரு நம்பிக்கையில நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்க ஆளு. நம்ம எந்த ஒரு நாள் கணக்கு எது பார்த்தாலும் பார்க்க கிடையாது. நான் கொஞ்சம் கிருஷ்ணரை நல்லா கும்பிடுவேன், பகவத்கீதை நல்லா படிப்பேன். பகவத்கீதை உள்ள அந்த சாரத்தை நல்லா உள்வாங்கி அதன்படி வாழ்க்கையில கொஞ்சம் கடைபிடிப்பேன் குருஜி. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை நேத்து கூட ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம புராணத்துல சிவபெருமான் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தாரு, கிருஷ்ணர் அந்த திதி கணக்கு சொன்னீங்க. அப்ப நான் சில விஷயங்கள் நம்ம முன்னாக்க அந்த பிராணத்தை படிக்கும் போது இவங்களாம் கிருஷ்ணர் ஆவணி மாசம் அஷ்டமி இதுல ரோகிணி நட்சத்திரத்துல பிறக்காரு, ராமர் இந்த மாதிரி புனர்பூச நட்சத்திரம் சித்திரை மாசம் வராரு. அப்போ நம்ம தெய்வம்லாம் இந்த திதி நட்சத்திரம் இந்த ஜாதகம் கணிக்குள்ளதான் இந்த பூமிக்கு வாராங்க. அப்போ இதுக்கு அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, உண்மைதான் அப்படின்னு ஏற்கனவே ஒன்று உண்டு. ஆனா உங்களுடைய வகுப்புல வந்த பிறகுதான் அது 100க்கு 100 எல்லாமே இந்த பூமியில எல்லாமே இந்த கோள்களுடைய அமைப்பு படிதான் எல்லாருமே இந்த பூமியில தியானம் எடுக்காங்க சொன்னது உங்களுடைய மூலதான் குருஜி. நாம் பரிபூர்ணமாக நான் உணர்ந்த குருஜி. ஆன்மீகத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் 100க்கு 100 அதுல தொடர்பு இருக்குதுன்னு நேற்றைய விஷயத்துல கரணம் திதி கணக்கு எல்லாமே சொன்னது 100க்கு 100. ஏன்னா எல்லாரும் கோயில் போறாங்க, சில பேருக்கு 100ல 10 பேருக்கு பிரார்த்தனை சக்சஸ் ஆகுது, ஏன்னா அவங்களுடைய கிரகம் நல்லா இருக்கு. 90% பேருக்கு பிரார்த்தனை சக்சஸ் ஆகுதுக்கு உங்களுக்கு மன கசப்போ உண்டாகுது. எனத்தான் சாமி கும்பிட்டு எனத்த நடக்கு, நம்ம தலையெழுத்து அப்படின்னு நினைக்க. ஆனா அந்த தலையெழுத்துன்னு அதை என்னன்னு பாக்கணும் குருஜி. அது உங்ககிட்ட வந்த பிறகுதான் அதுக்கு மூல காரணம் நம்முடைய கர்மா. அப்படி ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு ஜோதிடர் கூட ஜோதிடத்தை பார்த்தா கூட உங்களுக்கு நேரம் சரியில்லை தான் சொல்லுவாங்க தவிர, உங்களுடைய முன்வினைகள் உங்களுடைய கர்மவினைகள் இதுல இருந்துதான் உங்களுக்கு கிரகம் உங்களை கஷ்டப்படுத்த அந்த ஒரு விஷயம் எந்த ஒரு ஜோதிடரும் சொல்லி கொடுத்து கிடையாது குருஜி. நீங்க தான் முழுக்க காரணம். நம்ம இந்த கஷ்டத்துக்கும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எல்லாமே காரணம் கர்மா தான். ஒரு விஷயத்த மெயின் பாயிண்ட் சொல்லுங்க. அந்த கர்மத்தின் அடிப்படை தான் பூமியில பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அந்த நன்மை தீமை எல்லாமே அவங்கள வழி நடத்துறது இந்த கோள்கள் தான். ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லியிருக்குங்க குருஜி. அதுல இருந்து நம்மளை சரி பண்ணதுக்கு தான்
இந்த ஜோதிட படிப்பு பயிற்சி எல்லாமே நீங்க கத்துக் கொடுக்கீங்க. எனக்கு இதுல ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னன்னு குருஜி, இப்படி ஒரு தெய்வீகமான ஒரு கலைகள் வந்து நம்ம தெய்வங்கள் எல்லாமே புராணங்கள் எல்லாமே இந்த ஜோதிட திதி கணக்கு மூலம் தான் இந்த பூமிக்கு வராங்க. இப்படிப்பட்ட ரகசியத்தை எதுக்காக நம்முடைய மக்களுக்கு இது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி பாத்தீங்கன்னா மருத்துவம் படிக்காங்க, அந்த சயின்ஸ் படிக்காங்க, வக்கீல் படிக்காங்க, எதுலாமோ படிக்காங்க. இந்த ஜோதிட என்ற ஒரு பயிற்சியை ஒரு விஞ்ஞான ஒரு நம்முடைய பிறவிய ரகசியத்தை படிக்கிறதுக்கு இந்த ஜோதிட ஆர்வலர் எதுக்கு இந்த தனக்கு தவிர பிறருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எதுக்காக கொண்டு போனாங்க குருஜி? ரொம்ப நல்ல கேள்விதான் அவரு. அதாவது இந்த கண்டினியூஸா அவருடைய ஆமா, அதாவது நிறைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறாரு. இதுல 2-3 விஷயம் அவரு சொன்னதுல நாம கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு. தாத்தா வீடு, அப்பா காலத்துல, அதுக்கு முந்தைய காலத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாங்களும் கஷ்டப்படுறோம். இது கர்ம வினை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா மிக எளிதாக மீள முடியும். அதைத்தான் நம்ம பேசுறோம். அவர்களுடைய குடும்பம் வந்து வைணவ குடும்பம். வைணவர்களை பொறுத்தவரை பெருமாளை ரொம்ப சேவிப்பவர்கள். பெருமாளை சேவிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுல பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வராது. பெரும்பாலும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் வராது. ஆனாலும் பலர் பார்க்குறோம், நடைமுறையில பார்க்குறோம், நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 2வது கோயில்ல சேவை செய்பவர்களும் கஷ்டப்படுறாங்க. அப்ப கோயில்ல வேலை செய்யற ஆளு, கோயில்ல சம்பளமே வாங்காம வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களும் கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம கோயிலுக்காக பரிகாரங்களுக்கு வர்றோங்கும் போது இங்க ஒரு இடர்பாடு, லாஜிக் இடிக்கும். இப்ப என்ன காரணம் அப்படின்னு கண்டறியும் போது வம்சாவழியாக ஒரு சின்ன சின்ன ஆன்மீகம் என்பது ரொம்ப முக்கியம். கடவுளை வழிபடுவது என்பது ரொம்ப முக்கியம். கடவுளை வழிபடும் போது சரணாகதி தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை தான் நம்ம அது கையை ஆட்கொள்ளணும். எல்லாம் உன்னிடம் சரணடைந்து விட்டேன் என்ற ஒரு தன்மையோடு, வேண்டுவது அறிவோய் நீ, வேண்டத்தக்கது தருவோய் நீ அப்படின்ற அடிப்படையில இறைவனிடம் எதையுமே கேட்காமல் நாம் வழிபடுவது ஒரு முறை. ஆனா பல நிலைகள்ல பக்தியில கேது வந்து உட்கார்ந்துரும். பக்தியில கேது வந்து உட்கார்ந்துட்டா நமக்கு எதையுமே தராது. இந்த பக்தியில குரு வந்து உட்காரணும். குரு வந்து உட்காருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில பயிற்சிகள் இருக்கு. வெறும் பக்தி மட்டும் போதாது. நேர்மையான சில பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகளை செய்யும் போது ஆன்மீகத்துல இருப்பவர்களுக்கு மிக விரைவாகவே அந்த நிலை கிடைத்து விடும். பல ஜென்மங்களாக, பல வருடங்களாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னும் ஏராளமா இருக்கு. அதைத்தான் ஐயா ராமையா ஐயா பேசிட்டு இருக்கிறார். அதைத்தான் நாம கர்ம ஜோதிடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை எல்லாரும் செய்யணும். அந்த பயிற்சி செஞ்சுட்டா நம்முடைய வாழ்நாள் காலத்திலேயே இது சரியாயிடும். நம்முடைய குழந்தைகளுக்கும் ஈஸியா பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே போல ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்குன்னா, ராம அவதாரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் எப்ப பிறக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் கடகராசிக்குள்ள போகணும். கடகராசிக்குள்ள போகும்போதுதான் அவர் ராமர் பிறக்கணும் அப்படின்ற ஒரு அவதார தன்மை. அப்ப கடகராசியினுடைய பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா, அதுதான் தாய்மை பண்பு. அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பண்பு இருக்கு. இப்ப ராமனுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரே அவதாரம் தான், ஆனா என்டையர் டிஃபரெண்ட். இவன் நேர்மையை கையாளக்கூடியவன், அவன் சூழ்ச்சியை கையாளக்கூடியவன். அப்ப 2யுமே நாம வணங்கணும். 2 அவதாரங்களும் நமக்கு சில அறிவுரைகளை கூறின அப்படின்றத வணங்கணும். அது ஆன்மீகத்துல நம்ம ஜோதிடத்தோட கனெக்ட் பண்ணும்போது நிறைய செய்திகள் இருக்கு. அதே மாதிரி கடைசியா ஒரு கேள்வி கேட்டார். ஏன் இந்த ஜோதிடத்தை எல்லாரும் படிக்க மாட்டேன்றாங்க? ஒரு ஆதங்கம் அவருக்கு. இந்த ஜோதிடத்தை படிக்க விடாம பண்ணதே ஆன்மீகவாதிகள் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ஜோதிடத்தை மிகச்சரியாக பயன்படுத்தினா ஆன்மீக பொழப்பு கெட்டு போயிடும்.
இப்ப ஆன்மீகத்தினால் வருகின்ற வருமானங்கள் கெட்டு போயிடும். அப்ப இந்த ஆன்மீகம் அப்படின்றது ஆன்மீகத்தை மிஞ்சியது எதுவுமே கிடையாது. அதனால நம்ம இதை வேண்டாம். அப்ப ஜோதிடத்திற்கு இன்றைக்கு கற்றுக்கொள்ள இப்ப ஆன்மீகவாதிகள் எல்லோரும் ஜோதிடத்தில் தொடர்பு இருக்கிறார்களானா இல்ல. ஆனால் ஜோதிடத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஆன்மீகத்தில் தொடர்பில் இருக்கிறார்களா என்றால் பெரும்பாலும் இருப்பார்கள். பெரும்பாலும் இருப்பார்கள். இப்ப இங்க பிரச்சனை வருது பாருங்க. அப்ப ஆன்மீகத்துல சேவை செய்யக்கூடியவர்கள் ஜோதிடத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு இந்த ஜோதிடத்தை உண்மையாக கற்றறிய வேண்டும். இங்கே மதவெறி தான் முன்னாடி நிற்கும். இப்ப நீங்க வைணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வைணவம் தான் பெருசு, பெருமாள் சிவபெருமானே கும்பிட மாட்டாங்க. சைவம்னு எடுத்துக்கிட்டா சிவனையும் கும்பிடுவாங்க, பெருமாளையும் கும்பிடுவாங்க. அதுலயும் அந்த தீட்சை சிவ தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. அதை பெற்றுவிட்டால் அவர்களும் வேற யாரையும் கும்பிடக்கூடாது. ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பாபர் மசூதிய வாவரை வந்து நம்ம கும்பிட்டுட்டு போய்கிட்டு இருந்தோம். இப்ப அதையும் போக வேண்டாம் என்று. ஏன்னா இதுல வந்து வேற்றுமைகள், ஆன்மீகத்துல நிறைய வேற்றுமைகள் வந்து நம்மை பாழாய்படுத்தி விட்டன. இந்த ஆன்மீகத்துல இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற இயலாமல் ரொம்ப வருஷங்களா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எனக்கு சாமி எனக்கு சோறு போடல என்று சொல்வதற்கான மூல காரணமே வேற்றுமைகள் தான். அப்ப எல்லா மதமும் நம் மதம், எல்லா மனிதர்கள், எல்லா உயிர்களும் நம்முடைய உயிர்கள் என்ற ஒரு தன்மை இருக்கும்போது அங்கேதான் ராமனுடைய அந்த குணாதிசயம் உள்ள வந்து உட்காரும். அப்ப இன்று போய் நாளை வா என்று அவனுக்கு பல அறிவுரைகள் கூறுகிறான். நீங்க கம்பராமாயணம் படிச்சீங்கன்னா போர்க்களத்துல அவ்வளவு விஷயம் நடக்கும். ராவணனுக்கு நிறைய அறிவுரைகள் கூறுகிறான், விட்டொழின்றான். ஆனா ராவணன் விடல. அதுக்கப்புறம் தான் அது ராவணனை வதம் செய்கிறான். எதுக்காக அப்படின்னா மனிதர்கள் பல நேரங்கள்ல நம்ம அசுரத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அசுரத்தன்மைகள் ஜோதிடத்தை கையாளும் போது, இப்ப ஆன்மீகத்துல அசுரத்தன்மை இருக்கான நிறைய இருக்கு. நிறைய கோயில்கள்ல பார்க்கிறோம் அசுரத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த அசுரத்தன்மைகளை ஆன்மீகத்திலையும் அகற்றணும். இதை ஒரு குறிப்பிட்ட நம்ம இப்ப பாருங்க, இப்ப கடகராசி அப்படின்னா கடகராசிக்கு இது குறிப்பிட்ட பண்பு தான் நிகழும், கடகலக்கணத்துக்கு குறிப்பிட்ட பண்புகள் தான் நிகழும் என்று நாம வரையறுத்தாலும் கூட இது எல்லாம் எங்க போய் நிக்குது அப்படின்னா கர்மாவை பேஸ் பண்ணி நிக்குது. இப்போ ஒருத்தர் கடக லக்னமாக இருக்கிறாரு, கடகராசியா இருக்காருன்னா அவர் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொண்டிருப்பார். இன்னொருத்தர் அதே கடகராசி கடக லக்னம் அடி வாங்கிட்டு இருப்பார். அப்ப இதை எப்படி பிரிப்பது என்றால் இங்கே பிரிவுபடுத்தி பார்ப்பது, வேற்றுமைப்படுத்தி பார்ப்பதற்கான ஒரே வாய்ப்பு வந்து கர்மா தான். அப்ப கர்மாவை பேஸ் பண்ணி தான் அந்த ஜோதிடம் இருக்கு என்பதை நாம தான் இப்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப நாம அறிந்தவை எல்லாமே கர்மாவை பேஸ் பண்ணி தான். இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 18 வயசுல ஒருவருடைய ஜாதகத்துல குரு மறைஞ்சிருவாரு, சனியும் மறைஞ்சிருவார். எப்படின்னா குருவுக்கு 6ஆம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருப்பார், குருவுக்கு சனிக்கு 8ஆம் இடத்துல சனி வந்து அமர்ந்திருப்பார். பெரும்பாலும் 18 வயசுல கஷ்டம். இந்த 18 வயதை கடந்து 18ல இருந்து 21 வயது கடக்கிறது என்பது 17ல இருந்தே ஆரம்பிச்சிடும். ரொம்ப கஷ்டம் அது. நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அதுலதான் நிறைய குழந்தைகள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. மார்க் ஃபெயிலா போச்சுன்னு சூசைட் பண்ணிக்கிறதுலாம் அதுலதான். இப்ப அந்த காலகட்டத்துல இவன் குகேஷ்ன்ற ஒரு பையன் இன்னைக்கு அவார்டு இது ஜெயிச்சிருக்கிறான். அப்ப என்ன காரணம்னா அவர்களுடைய கர்மா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப கோள்கள் இப்ப நிறைய பேர் நம்ம பாக்குறோம். அப்ப இத வந்து அறிவியல் ரீதியா நம்ம டெக்னிக்கலா நம்ம அதை கொண்டு போய் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இருந்தாலும் அதுக்கும் நம்ம சில வழிமுறைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 3 கல்லூரிகள் நமக்கு இசைவு தந்திருக்கிறார்கள் இந்த பாடத்துக்கு. ஆனால் அந்த பாடத்திட்டத்தையும் நம்ம இது பண்ணி முறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்துல கல்லூரி படிப்புகளாக நம்முடைய படிப்பு மிளிரும். அது இந்த கர்மாவை டிஎன்ஏவோட கனெக்ட் பண்ண போறோம். கர்மாவை வந்து டிஎன்ஏவோட, ஏன்னா அறிவியலாளர்கள் ஒப்புக்கொள்ளணும், கல்வியாளர்கள் ஒப்புக்கொள்ளணும். இந்த அறிவு தளம்னு ஒரு தளம் இருக்கு, நம்ம எல்லா நாடுகள்லயும் இருக்கோம்.
நம்ம நாடுகள்ல ரொம்ப முக்கியம். இந்த அறிவு தளத்துல இருப்பவர்கள் ஒப்புக்கொண்டால் மட்டுமே அது பாடத்திட்டங்களாக மாறும். இந்த அறிவு தளத்துல ஒப்புக்கொள்வது போல நம்ம கொடுக்கலன்னு வைங்க, எந்த காலகட்டத்திலையும் நம்மளே பேசிட்டு இருக்கணும். அதனால நீங்க சொன்ன ஆதங்கம் சரி. அதற்கு பெரும்பான்மையான விஷயங்கள் எங்க இருக்குன்னா ஆன்மீக தளத்திலேயே இருக்கு. அதனால அனைவரும் இந்த ஜோதிடத்தை அறிவியல் கண்ணோட்டத்தோட நம்ம பயிலணும். இந்த அறிவியல் கண்ணோட்டத்தோட பயிலும் போது இந்த ஆன்மீக நெறிகள் எங்கே வந்து வேலை செய்யும். இப்ப ஏன் இத்தனை கடவுள் இந்து மதத்துல வச்சிருக்கிறாங்கன்னா, இத்தனை கடவுளும் இத்தனை கோள்கள் தான். சிவ வழிபாடுன்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது சூரிய வழிபாடு. பெருமாள் வழிபாடு அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது சுக்கிரன் மற்றும் புதனுடைய வழிபாடு. இப்படி ஒவ்வொரு முருகனை நாம வழிபட துவங்கினால் அது வந்து செவ்வாயினுடைய வழிபாடு. இப்போ ஒவ்வொரு வழிபாடை நாம செய்யும் போது அந்த பிளானட் நம்ம உடம்புல டெவலப் ஆகும். அப்ப அந்த அந்த பிளானட்டை நாம எப்படி சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். இப்ப ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னு வைங்களேன், சூரிய சக்தி உடம்புல அப்படியே அற்புதமா வேலை செய்யும் ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே. ஏன்னா அந்த அளவு நம்ம நடந்து போய் பார்த்துட்டு சூரியனும் சனியும் தூய்மையாவார்கள் இங்க ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே. என்ன காரணம்? நடைபயணம். சனி சுத்தி ஃபாரஸ்ட், காடு என்றாலே சூரியன். இந்த 2 கிரகங்களும் நம்ம உடம்புல தூய்மையாயிடும். ஆனா போயிட்டு வந்து மறுபடியும் அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த சூரியனும் சனியும் வேலை செய்வதற்குரிய கால அவகாசமே தர்றதில்ல. ஐயப்பன் கோயில்ல போய் பெண்கள் உள்ள நுழையக்கூடாது, பெண்கள் உள்ள நுழையலாமா அப்படின்ற பட்டிமன்றம், அங்கேயும் சண்டை சச்சரவு. அப்ப மனதை மிக மென்மையாக வைத்துக்கொண்டு யாரிடமும் ஒரு பாகுபாடு காணாமல், முரண்பாடு காணாமல், இந்த முரண்பாடு தான் இந்த உலகமே இருந்தாலும் அந்த முரண்பாடுகளுக்குள்ள நம்ம போகாமல் நம்மை நாம் தூய்மை செய்து கொள்வதுதான் ஜோதிடத்துடைய மிக முக்கியமான விஷயம். நிச்சயமாக அவர் ஐயா ராமையா பேசினது போல இனி இந்த ஜோதிடம், முக்கியமாக கர்ம ஜோதிடம் உலகை ஆளும். நமக்கு பின்னாலும் இன்னும் பல அன்பர்கள், இப்போ உங்களை போன்ற அன்பர்கள்லாம் அந்த ஜோதிடத்தை, கர்ம ஜோதிடத்தை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சோல்ஜராக நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்றத எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. என்னுடைய பேர் வந்து யோகவல்லி சார். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன் சார். ரைட். ஏன்னா எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியணும்ல. சென்னையில இருந்து பேசுறேன் சார். நான் எனக்கு வந்து ஜாதகம் படிக்கணும், கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து வேதாத்திரி மகரிஷி ஐயாவில் நான் பயிற்சி எடுத்திருக்கேன். அதுல வந்து அரசியல்வியா இருக்கேன் நான். அதுலயும் கொஞ்சம் ஜாதகம் எடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது. நிறைய வந்து எனக்கு என்ன இது எதனால நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. நிறைய இதை பரிகாரம் இதை பண்ணுங்க 40,000 50,000 சொல்லி கஷ்டப்படுறவங்க எல்லாம் கடன் வாங்கி கொண்டு போய் அந்த பரிகாரத்தை செய்யறாங்க. அதை கண்குளிர பாக்குறோம். அதை வந்து நம்ம வந்து இலவசமா மற்றவங்க இதை செய்யுங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறவங்களை பார்த்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க இதை பண்ணுங்க, இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்றது. நம்ம வீட்லயும் நம்ம குழந்தைங்களுக்கு, பிறக்க போற சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நான் வந்து ஜாதகம் படிக்கணும்னு நான் ஆர்வப்பட்டேன். இது வந்து நான் லாக்டவுன் அப்போ நான் சும்மா வீட்டுல உட்காந்து செல்லு இது பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை, அப்போ உங்களுடைய வகுப்புகளை நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்ப எனக்கு கொஞ்சம் எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் இறந்துட்டதுனால என்னால கண்டினியூ பண்ண முடியல. திரும்ப நான் இப்ப கண்டினியூ பண்ணி இந்த 6 மாச கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன் ஐயா. ஆனா இது வந்து என்னன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கன்னி லக்கணத்துல பிறந்தவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. என் தங்கச்சி வந்து கன்னி லக்கணம், நீங்க சொன்னது அனைத்துமே அவளுக்கு இருக்கு. அப்போ அவளுக்கு வந்து நம்ம நல்லது விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இதுக்குள்ள வந்ததுனாலதான் என்னால அதை தெரிஞ்சுக்க முடியுது. சாமி கும்பிடுறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய எதனால கஷ்டப்படுறாங்க? கடவுளை தானே நம்புறாங்க. அவங்க எதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான்
அது அவங்களுடைய கஷ்டங்களுடைய என்ன எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக முக்கால்வாசி நான் வந்து சேவை செய்யணும், இது மூலியமா கொஞ்சம் பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், இதுக்குள்ளார அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் படிக்கிறத பார்த்து என்னோட சித்தி மதுரையில தான் இருக்காங்க, அவங்களும் இப்ப ஜனவரியில ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா ரொம்ப நன்றியா, ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் காட்டுனது மாதிரி இருக்கு எங்களுக்கு. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அந்த மனவளக்கலை பயின்று வருபவர்கள் இந்த நம்முடைய இந்த ஜோதிட முறையோடு அவர்கள் தொடர்பில் வரும்போது இன்னும் அற்புதமாக மிளிர முடியும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு அற்புதமான ஞானி. சமீப கால ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்ணோட்டத்தோடு மன நிலையை ஆராய்ந்தவர். மனநிலை ஆராய்ந்து இந்த மனம் என்ற ஒன்றை செம்மைப்படுத்தினாலே போதும். அப்ப மனம் செம்மையாவதற்கு என்னெல்லாம் வழிமுறைன்னு ஆராய்ந்து ஏகப்பட்ட வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாரு தவநிலைகள்ல. இப்ப வேதாத்ரி மகரிஷியினுடைய அந்த அவர்களுடைய அந்த தொடர்பில் இருப்பவர்கள், அவருடைய அந்த கல்வி முறையை பயின்றவர்கள் இந்த நம்முடைய ஜோதிட முறையை பயிலும்போது கிட்டத்தட்ட இரண்டும் இணைந்து பயணம் பண்ணுவது செய்வது போல இருக்கும். அவர் வந்து பிராக்டிக்கலா என்ன பண்ணுனா மனதை வளப்படுத்தலாம், எப்படி அமைதி கொண்டு வரலாம், உடல் நலத்தை எப்படி பேணலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பார். இங்க நம்ம கர்ம ஜோதிடத்துல நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு எது மன அமைதியை தர மறுக்கிறது, எது உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக வாழ விடாமல் செய்கிறது என்பதை அறிந்து அவர்களை நோக்கி நம்முடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்வது. கர்மஜோதிடத்துல அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன காரணம்ன்ற அறியணும். இப்ப ஒரு கர்மா தான் பேஸ் அப்படின்னா கர்மாவை எந்த கிரகங்கள் சுமந்து கொண்டிருக்கிறது, எந்த பாவகம் சுமந்து கொண்டிருக்கிறது, ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. சொன்னாங்க ஆன்மீகத்துல இருப்பவர்களும் சாமி கும்பிடுறவங்களோட கஷ்டப்படுறாங்க அப்படி. அப்ப என்ன காரணம் என்பதை கண்டறிந்து, கன்னி லக்னம் கஷ்டப்படுறாங்கன்னா கன்னி லக்னம் எல்லாரும் கஷ்டப்படுறது இல்ல, கன்னி ராசி எல்லோரும் கஷ்டப்படுறது இல்ல. அப்ப மறை மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, டிஎன்ஏ தான். பல கர்மாக்களை நம்முடைய மூதாதையர்களுடைய கர்மாக்களை அந்த இடத்துல குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது கன்னியில. அறிந்தோ அறியாமலோ அதை நாம அறிந்து கொள்ளாமல் நாம என்ன செய்கிறோம், அந்த அனுபவத்தையே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஜோதிடம் பயிலும் போது ரொம்ப ஆச்சரியமான உண்மை, மனவளக்கலையில 20 வருடங்கள் பயின்ற ஒருவர் வெளிநாட்டு போறதுக்காக போவார். எல்லாம் விசா வாங்கிடுவாரு, ஃபிளைட் டிக்கெட் போட்டுருவாரு, போய் ஃபிளைட்ல ஏற முடியாது, இறங்கிடுவார். ஒரு முறை இருமுறை இல்லை, 20 முறை 20 முறை விசா எடுத்து 20 முறையும் ஃபிளைட் டிக்கெட் வாங்கி ஏர்போர்ட் வர போயிட்டு ஃபிளைட்ல ஏறி போக முடியாத அளவிற்கு அவருக்கு பிரச்சனை வந்து திரும்ப வந்துடுவார். நீங்க நம்புவீங்களா? நம்பவே முடியாது. அவருடைய ஜாதகங்களின் கைக்கு வரும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு தூரம் மனவளக்கலையில ஆழமாக தினசரி 2 மணி நேரம் தவம் செய்யறவரு, சின்ன விஷயம், சின்ன நெருடல் தான், அந்த நெருடலை அவருக்கு ஒரு சிறிய பயிற்சியை கொடுத்து அந்த நெருடலை எடுத்த உடனே அடுத்த ஒரு 15 நாட்கள்ல அவரு வெளிநாடு போயிட்டாரு. சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய அந்த பயிற்சி இருக்கு இல்லையா, எந்த கோள்களினால் இந்த தடை ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து மிக எளிமையாக அதை நோக்கி நகர்த்தி விட முடியும். அதனால எல்லா கலைகளிலும் இந்த ஜோதிட பயிற்சியோடு அந்த கலைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது, ஓவியமா இருக்கலாம், அல்லது விளையாட்டா இருக்கலாம், அல்லது நடனமாக இருக்கலாம், நாட்டியமாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியரிங், ஒரு ஹெச்ஆரா இருக்கலாம், வங்கி பணியாளராக இருக்கலாம், ஐஏஎஸ்ஆ இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், எல்லோருக்கும் இந்த ஜோதிடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜோதிட பயிற்சியோடு இந்த அவர்களுடைய
அந்த கேரியரை எடுத்து செல்லும் போது மிகச்சிறந்த பலன்களை அவர்கள் அடைந்து விடுவார்கள். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றிமா, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஏன் முத நான் உங்களை ஃபேஸ்புக்கில் தான் உங்களோட விளம்பரத்தை பார்த்து வந்தேன். வந்தது என்னன்னா, என்னோட ஜாதகத்தை பார்க்கறதுக்காக தான் உங்களை நான் காண்டாக்ட் பண்ணேன் ஐயா. என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க என்னோட எல்லாத்தையும் கேட்டீங்க. என்னை பத்தி நான் சொன்னேன். நீங்க வயசு என்னங்கன்னீங்க, 44 ஐயான்னு. இவ்வளவு நாளைக்கு நீங்க செட்டில் ஆயிருந்துருக்கணுமே, ஏன் ஆகலைன்னீங்க. அதுக்கு நீங்களே ஒரு காரணம் சொன்னீங்க. சனி ராகு சேர்க்க அதீத நம்பிக்கை தரும் உங்களுக்கு. எல்லாருக்கும் சொல்லுவேன் நம்பிக்கை வைங்கன்னுவேன். ஆனா உங்களுக்கு நம்பிக்கை வைக்காதீங்க, இறைவனோட போக்குல போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஐயா. அதுக்காக எனக்கு நிறைய பரிகார பூஜைலாம் சொன்னீங்க, நான் செய்ய சொன்னீங்க. அதே மாதிரி வீட்டுல அந்த அந்த பூஜைலாம் பண்ணுங்க ஐயா. அதோட விளைவு தான் உங்கள்கிட்ட எனக்கு ஜாதகம் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துங்க ஐயா. அத மாதிரி உங்கள்கிட்ட ஜாதகம் படிக்கும் போதுதான் கடகத்துல புதன் கூறு சேர்க்கை ஜோதிடத்துக்கு கொண்டு செல்லும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி என்னோட துலா லக்கணம் ஐயா, என்னோட லக்கணம் 5ஆம் இடத்துல கேதுங்க ஐயா. அதுவும் மறை கலைகளை கத்துக்க சொல்லுவாங்க. அதை கேது 5ஆம் இடத்துக்கு கேது மறைக்கலைகளை அறிஞ்சிக்க சொல்றேன். நீங்க இது ரெண்டுமே உங்ககிட்ட ஜாதகம் படிக்க வந்ததால நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஐயா. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு டைம்ல எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வந்தது ஐயா. அது உங்கள்கிட்ட ஜாதக கணிதம் படிக்கும் போது சனியும் சூரியனும் எனக்கு 11ஆம் இடத்துல சூரியன், அந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் ஐயா. நீங்க சொல்லியிருக்கீங்க பாரம்பரியத்துல சனி அந்த இடத்துல இருந்தா பகை, சனியும் சூரியனும் பகைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னீங்க. சனியும் சூரியன் சேர்க்க உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை தருன்னு சொன்னீங்க. ஆனா அந்த ராகுல இருந்தாலும் எனக்கு எடுத்துருச்சிங்க அந்த உத்தியோகத்தை. அதெல்லாம் உங்ககிட்ட ஜாதகம் படிச்சதால நான் அறிஞ்சு கொண்ட விஷயம் ஐயா. மிக சிறப்பு, மிக சிறப்பு. கேக்குது, நீங்க பேசலாம் ஐயா. நீங்க சொல்றது நீங்க கேக்குது, பேசுங்க. எனக்கு தவறு சிக்னல் பிரச்சனைங்க ஐயா இங்க. இல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க அதாவது ஜாதகம் பார்க்க நிறைய அன்பர்கள் இருக்காங்க. ஜாதகம் பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் வகுப்புல இணைந்து கொள்வார்கள். நம்முடைய அந்த வழிகாட்டுதல அறிந்து கொண்டு வகுப்புல இணைந்து கொள்வார்கள். இப்ப அவர் வாழ்க்கையில பாருங்களேன், சனி துலா லக்னத்துக்கு ரொம்ப நன்மையை செய்யக்கூடிய கிரகம். ராகுவோடு இணைந்து 11ஆம் இடம் பாதகஸ்தானத்துல உட்கார்ந்ததுனால அந்த ராகுவினுடைய தன்மை அதிகரித்து விட்டது. இப்ப இங்க இந்த எது பிரச்சனை இங்க இருக்கு? ராகு பிரச்சனையா சனி பிரச்சனையா? ராகுதாயா பிரச்சனை இல்ல, கர்மாதான். கர்மா எந்த கர்மாவை கொண்டு இருக்கிறது? புதன் இல்ல இல்ல இல்ல, சூரியனுடைய கர்மாவை ராகு கையில் வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். ஏன்னா சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து அது 11ஆம் இடமாக இருந்து, அது பாதக ஸ்தானமாக இருந்து ராகு என்ன செய்கிறான்? உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துறான். இதுதான் நம்ம ஜோதிடத்துல, கர்மா ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அவருக்கு நான் பரிகாரங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அவர் செய்து கொண்டு சூரியனுடைய கர்மாவை கிளீன் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ராகு உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது. இப்ப புரியுதா? ரொம்ப எளிமையான விஷயம். அப்ப அத நோக்கி அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப மாற்றங்கள் இருக்கா? நீங்க ஜாயின் பண்ணும் போதுக்கு முன்னாடி இப்ப எப்படி இருக்கு? இருக்குதுங்க ஐயா. மனதளவுலையும் மாற்றங்கள் இருக்குது ஐயா. என்னோட வாழ்க்கை அளவிலும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாற்றங்கள் தான் முக்கியம். ஏன்னா இந்த மாற்றங்கள் அறியாமலே வாழ்நாளே போயிடும். அப்ப இந்த பயிற்சியை மிக சரியாக நாம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு 6 மாத காலம், 1 வருட காலத்திலேயே வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய பல்வேறு கர்ம சுமைகளை நாம் சரி செய்து விட முடியும். சரியா? இப்ப அதுதான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ராகு தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா ராகு எனக்கு தரல. ராகு எதன் அடிப்படையில் அந்த வேலையை செய்கிறான்? இப்ப ராகுவோ கேதுவோ அவர்கள் யாருடைய கர்மாவையாவது வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் கெடுதல் செய்ய முடியும்.
தூய கர்மாவை வைத்திருப்பவர்களுக்கு ராகு கேது வேலைக்காரர்களாக இருப்பார்கள், ஏணிப்படிகளாக வேலை செய்வார்கள். அந்த அடிப்படையில ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இன்னும் தீவிரமான அந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜோதிடத்தோடு தொடர்பு இருங்கள். சரியா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல குருஜி. உங்களோட கிளாஸ் ஒன்னொன்னும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸ். அது அந்த பாவத்துவம் காரகத்துவம் எல்லாமே, அது போக லக்ன சுபர் பாவம் நடத்துனீங்கல்ல, உங்களோட ஸ்டைலே தனியா இருந்துச்சு. அதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய கத்துக்கிட்டாச்சு. கர்ம ஜோதிடம்னா என்ன, அதுக்குள்ள போறதுக்கானது நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த இதுக்குள்ள ஆழமா பயணப்படணும். அந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. அது போக உங்களோட வழிபாடு, பித்ரு வழிபாடு, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பூச நாயனாரோட நந்தி தேவர் வழிபாடு, எல்லாமே அனைத்துமே. அது போக அந்த மீன ராசிக்கு அன்னைக்கு சொன்னீங்கல்ல குருஜி, இந்த அது எப்படி சொல்றது, இந்த 12 பாவம் நடத்துறீங்களா தான பலம், அதுல சொன்ன அந்த மீனத்துக்கு சொன்னது ரொம்ப 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 அருமை குருஜி. அந்த தாம்பத்தியத்துக்கு பின்னாடி வர்ற அமைதி, குருவை நோக்கி நம்ம எதற்காக விரயம் பண்றோம், அந்த இதில் உள்ள 3த்துக்கும் சொன்னீங்க. குரு, இவரு புதன், சுக்கிரனுக்கு 3க்கும் சொன்னீங்கல்ல, அது மிகப்பெரிய விளக்கம் குருஜி. அத யார்ட்டையுமே கேட்கவே இல்லை, உங்க மூலமா உங்க ஸ்டைல்ல கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி குருஜி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சந்தனமாலாமாவை பொறுத்தவரை கொஞ்சம் அங்கே ஜோதிடத்தை அந்த ஃபேஸ்புக்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிடத்தை அந்த அங்கே பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் கொஞ்சம் எனக்கு ஜோதிடம் தெரியுன்ற எண்ணத்தோட தான் அவங்க வந்தாங்க. பல வகுப்புல கூட அந்த கருத்துரை எல்லாம் சொல்லுவாங்க. 2-3 வகுப்புக்கு அப்புறம் படித்ததை பூரா இனி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே நாம் அறிந்ததை வெற்ற எல்லாவற்றையும் புறந்தள்ள, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இதுக்கு உள்ள வர முடியுது. என்ன காரணம்னா, ஏற்கனவே நாம சில விஷயங்களை புரிஞ்சு வச்சிருப்போம். நிறைய ஃபேஸ்புக் பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம். இப்ப நம்ம ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, குரு பயிற்சி இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஆமா, இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதையெல்லாம் கேட்டு 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 நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஒரு மைண்ட்ல நம்ம ஒரு அனுமானம் வைத்திருக்கிறோம். இப்ப அந்த அனுமானமே நம்மை பற்றிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுது. இப்ப சனி மீனத்துக்கு போறாருன்னா, மீனராசி அன்பர்களே நீங்க பரிகாரம் பண்ணியே ஆகணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. மேசராசி அன்பர்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆரம்பிச்சிருவாங்க. சோ சனி எல்லாருக்கும் கெடுதல் செய்வதில்லை. சனி ஏன் கெடுதல் செய்கிறான், சனியை கெடுதல் செய்யாமல் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன, அவன் சொல்லும் போது அழகா உள்வாங்கிட்டு சொன்னாங்க. அந்த அடிப்படைக்கு நம்ம 6 மாசம் பத்தாது. முக்கியமா ஆன்லைன் மாணவர்களுக்கு ஒரு 40 வகுப்புக்கு மேல கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு அதுல கண்டென்ட் இருக்கு. அந்த மீனத்தை பத்தி பேசும்போது, மீனம் அப்படின்ற ஒரு ராசி, ஒவ்வொரு ராசியை பத்தியும் ஒரு வாரம் நடத்தக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்கு. அப்ப மீனத்துல புதன் நீசமாவதற்கு காரணம் என்ன, மீனத்துல சுக்கிரன் உச்சமாவதற்கான காரணம் என்ன, மீனத்துல குரு ஆட்சி பெறுவதற்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை அறிந்து கொண்டு ஒருவர் எப்படி மிஞ்சுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப பேர் புதன் நீசமாயிடுச்சுன்னா படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. நல்லா படிப்பான், நல்லா படிச்சு அந்த படிப்பை தவறா பயன்படுத்துவான். நீங்க புதன் நீசம்னா உடனே படிப்பு வராதுன்னு நம்ம மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கிறோம். அப்படி எல்லாம் கிடையாது. பாம் எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுப்பான். யாரு? புதன் நீசமானவன். அந்த புதன் நீசம் தவறான வழிக்கு நம்மை நகர்த்தி விடும். அந்த அளவிற்கு அந்த அந்த ஒவ்வொரு ராசியினுடைய பண்பு, அதைத்தான் அவங்க உள்வாங்கி இருக்கிறாங்க. மீன ராசியா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
இல்ல குருஜி, நான் வந்து மிதுனம் புனர்பூசம். மிதுனம் புனர்பூசம் இல்ல. அந்த ஆனா அந்த இல்ல குருஜி, நான் அந்த ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மீன ராசினா எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, அது அயன சயன போகம் அப்படின்ற அந்த இது மட்டும்தானே எல்லா கான்செப்ட் எல்லார் மைண்ட்லயும் இருக்குது. அது அப்படியான விளக்கமே இல்ல அப்படின்றத அன்னைக்கு உங்களோட இதுல வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப ஆழமா அதோட கருத்துரைகளை ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அது வந்து இது வந்து அப்ப இது கிடையாது அப்படின்ற லெவலுக்கு இதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. அப்ப உங்களோட அந்த வார்த்தைகள் இன்னும் ஆழமா பயணப்படணும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான உள்ளார்ந்த அர்த்தம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீ உள்வாங்கிக்கிறதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆமா, ரைட். தான பலம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு குருஜி. என்னால நேரடியா வர முடியல, ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. நல்லது. ஆன்லைன்ல உங்களோட அடிப்படை ஜோதிடம் வந்து படித்தேன். நான் உங்க வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னவே அடிப்படை ஜோதிடம் வந்து படித்திருந்தேன். ஆனாலும் உங்களோட வகுப்புக்கு நான் வர ஆசைப்பட்டதே வந்து கர்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நானும் வந்து நிறைய எனக்கு தேடுதல் இருந்தது. புக்ஸ் படிப்பேன், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பு நிறைய விஷயங்கள்ல தேடுவேன். ஆனா கர்ம ஜோதிடம் அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஆணி அடிச்ச மாதிரி ஏதோ இருக்கு. நிறைய விஷயம் சொல்றாங்க, என்ன இருக்கு அப்படின்னு உங்க வகுப்புக்கு வந்தப்ப வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னா பரிகாரங்கள் வந்து எல்லாரும் சொல்றாங்க, புக்ல வந்து எவ்வளவோ போட்டிருக்கு, எவ்வளவோ செய்யறாங்க. ஆனா பலன் ரியாக்ஷன் எதுவுமே இருக்க மாட்டுது. அப்ப விஷயம் வந்து நம்மளுடைய செயல்களோட எதிர்வினைகள் தான் வந்து கர்மாவா நமக்கு வர விஷயங்களை வந்து பெற முடியாம போயிடுது அப்படின்றத வந்து உங்களோட வகுப்புல நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேல் வகுப்பு தொடர்றப்ப தான் அதை உண்மையா நான் உணர முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதே போல் என்னுடைய தந்தையார் வந்து ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அந்த காலகட்டங்களில் மட்டும் வீட்டில் வந்து நல்ல எந்த நேரம் வந்து சுபமாக இருக்கும். அப்போ நான் நினைப்பேன், வருஷம் பூரா அவங்க மாலை போட்டே இருந்தால் நல்லா இருக்குமே வீடு அப்படின்னு. அப்போ அந்த நினச்சதோட அந்த இது வந்து நீங்கள் சொன்ன பரிகாரத்தோட மேட்ச் பண்ணுறப்ப வந்து அதை என்னால் உணர முடியுது. ஆனால் அந்த சிறு பிள்ளையா இருக்கிறப்ப வந்து என்னால் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்றது தெரியலை. இப்பயுமே என்னோட மனைவி வந்து அவங்க கொஞ்சம் மனநோய், அதாவது மனச்சோர்வு நோய் இருக்கு அவங்களுக்கு. மாதத்துல ஒரு 15 நாள் சந்திரன் மாதிரி ஆக்ரோஷமா வேலை பார்ப்பாங்க, ஒரு 15 நாள் வந்து சோர்வாயிருவாங்க. அப்ப நம்மளோட அந்த பௌர்ணமி பூஜை பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது கலந்துக்கிட்டப்ப வந்து அவங்கள்ட்ட சேஞ்சஸ் இருந்தது. ஆனாலுமே அவங்களால தொடர்ந்து வர முடியல. அப்ப அந்த வழிபாடுகளோட அந்த தாக்கம், அது கொடுக்கக்கூடிய அந்த வலிமையை வந்து உணர முடிஞ்சது. ஆனா எனக்குள்ள வந்து இன்னும் சில கேள்விகள், அதாவது ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். அதாவது ஜோதிடம் வந்து, அதாவது அறிவியல் வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அது வந்து படைக்கப்பட்டிருக்கு, நம்ம எல்லாம் அதுல வந்து பயணிக்கிறோம். அப்ப ஜோதிடம் வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்டதை வந்து நம்ம திருத்துறதுக்கான அந்த செயல் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏன் வந்து அனைவருமே வந்து சுகமா இருக்க முடியல? ஒருவேளை அதை அறிஞ்சு அதை நம்ம சரியாதான் திருத்துறோமா அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா அதிக அறிவு வந்து சில நேரங்கள்ல ஆபத்து கொண்டு போயிடும், அறியாமையும் ஆபத்து கொண்டு போயிடும். ஸோ இதை எப்படி உணர்ந்துக்கிறது? ஏன்னா இப்ப கர்மா நல்ல கர்மாவா இருந்தா பிரபஞ்சமே நம்மளை நல்ல வழியில கொண்டு போயிடும். நமக்கு கர்மாவே சரியா இல்லாத பொழுது நம்ம எப்படி கர்மாவை திருத்த முடியும்? ஜோதிட அறிவு இருந்தால் அது சாத்தியமா? அப்படி இருக்கிறதுக்கும் கர்மா நமக்கு இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுவாங்க பொதுவா. இப்ப அவரே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை,
மனச்சோர்வு நோய் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. தீப வழிபாடுல இணைஞ்சிருக்கிறாங்க. தீப வழிபாடு செஞ்ச பிறகு நல்லா இருக்கு. ஆனா தீப வழிபாடை தொடர்ந்து செய்ய முடியல. புரியும்னு நினைக்கிறேன். இந்த தீப வழிபாடை தொடர்ந்து செய்வதற்கு அவர் உடலில் இருக்கின்ற கோள்கள் இடம் தரவில்லை. கர்மாவை அனுபவிப்பதற்காகத்தான் மனிதன் பிறந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு 6வது அறிவு தேவையில்லை. மிருகங்களைப் போல, பறவைகளைப் போல வாழ்ந்து விட்டு போய்விடலாம். மனிதனுக்கு உள்ள சிறப்பு அம்சம் என்னவென்றால், இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக் கொள்ளவும், தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளவும், தன் வாழ்வதற்கான யுக்திகளை வகுத்து கொள்ளவும் தேவையான அறிவுகளை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தீவிரமான கர்மாவினுடைய தாக்குதலினால் நாம் நோயிற்றிருக்கிறோம் அல்லது பல்வேறு சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னா அதை மாற்றுவதற்கான யுக்தி தான் 6வது அறிவு. அப்ப ஜோதிடத்தின் மூலமாக அந்த 6வது அறிவை பெற்று இப்ப நாம அதை பயன்படுத்தி அதனுடைய அந்த தாக்கத்தை குறைத்து வெளியில வரணும். இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நல்லா இருக்கு வீடு, அதுக்கப்புறம் நல்லா இல்லை. தீப வழிபாடு செய்யும் போது நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் செய்யாத போது நல்லா இல்லை. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, நாம அந்த இயற்கையோடு இறைநிலையோடு தொடர்பில் இல்லாமல் இருக்கிறோம், அல்லது தொடர்பில் இருக்க விடாமல் நம் உடலில் இருக்கின்ற கோள்கள் தடுக்கின்றன, அவ்வளவுதான். அப்ப விதி என்பது நமக்கு சுபம்தான், கர்மா என்பதுதான் அசுபமாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், விதியை அனுபவிப்பதற்கு கர்மா தடை செய்யும். அப்ப அந்த தடையை எங்கு இருக்கிறது, அதை எப்படி போக்க வேண்டும் என்பதை வேகமாக நம்ம அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்படி முயற்சிகளை தீவிரமா மேற்கொள்ளணும். அப்போ மனச்சோர்வு உடற்சோர்வு இருக்குன்னா வாழ்நாள் முழுவதும் மனச்சோர்வோடு உடல் சோர்வோடு துயரப்படுவதற்கான சூழலை ஏற்படுத்திடும் இல்லையா? அப்ப அந்த சந்திரன் மீது ஆதிக்கம் செல்கின்ற மனம் உடல், அதுக்குரிய கிரகம் சந்திரன். சந்திரன் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற கிரகம் எது? அடிப்படை நீங்க நேரம் அறிந்திருக்கணுமே, அவர்களை இன்னும் ஆழமாக வழிபாட்டுல இணைத்து விட்டுருக்கணுமே. அப்ப நம்மிடமும் அந்த முயற்சி இல்லை, அவங்க கிட்டையும் அதுக்கான முயற்சி இல்லை. அப்போ முயற்சி என்பதுதான், மனித முயற்சி என்பதுதான், பயிற்சி என்பதுதான் இந்த கர்மாவிலிருந்து வெளியே வர முடியும். அதனால அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மாற்ற முடியும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சில கடுமையான கர்மாக்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனாலும் நிச்சயமாக தீவிரமான பயிற்சிகளின் மூலமாக, தீவிரமான முயற்சிகளின் மூலமாக சரி செய்து விட முடியும். சரியா? சரி. முதுநிலை படிச்சுட்டு இருக்கேன் இப்போ மதுரை மையத்துல. இப்போ இந்த வகுப்பு ஆக்சுவலா அடிப்படை மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு நான் வந்தேன். எதனால அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் மரபணு ஜோதிடம் அப்படிங்கிறதான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது படிக்கிறச்ச எனக்கு நிறைய பேஸ் இல்லாம என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிராபேக் இருக்கிறச்ச தான் நம்மளுக்கு இது தேவை, அப்போ பாரம்பரிய முறை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராம்நாத் மையத்துல எதுவும் வாய்ப்பு இருக்கா, இன்னொன்னு இப்ப நான் ஒர்க்கிங் அப்படிங்கிறச்ச வீக்கெண்டுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். ஸோ அதுக்குரிய வாய்ப்பை அக்ஷயா கொடுத்ததுனால அப்ப அடிப்படை உயர்நிலை இங்க படித்தேன். அதுக்கப்புறம் முதுநிலைக்கு வேற எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்னு பார்க்குறச்ச அவங்க நம்மளுக்கு மதுரை மையம் அப்படிங்கிறத நிறுவனர் சொன்னாங்க. ஸோ இது நம்ம திருகுநந்தி நாடி அவர் சார் எடுக்கிறச்ச, ஆக்சுவலாக நிறுவனர் எடுக்கிறச்ச நான் அதில் ஜாயின் பண்ணுறேன் உயர்நிலை படிக்கும்போதே. அப்போ கேட்கறச்சு சொன்னாங்க, நீங்கள் முதுநிலை முடிச்சாதாப்பா இங்கே வர முடியும், அது முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதுனால தான் ஆக்சுவலாக இங்கே வந்தேன். இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு எனக்கு அப்போ தெரியல. ஆக்சுவலாக இந்த பிரசன்னத்தில் எவ்வளோ யூசேஜ் இருக்குது, இப்போது நம்மளுக்கு இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் நாடி சார்ந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வகுப்பில் நம்மளுக்கு இந்த ஒர்க்கிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வீக்கெண்டில் கரெக்டாக அந்த டைமிங்
இன்னொன்று எனக்கு அலைச்சல் இல்லை, வெளியில நான் போய் தான் படிக்கணுங்கிறது இல்லாத அளவில் நான் வீட்டிலேயே இருந்து இலகுவா படிக்கிறதுக்கு வந்து எனக்கு மதுரை அக்ஷயா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். இதை தவிர எனக்கு சில வேண்டுதல் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு சில விஷயம் இப்போ பிரசன்னம் அப்படிங்கிறதுக்கெலாம் நீங்கள் எங்களுக்கு பிகினிங்ல என்ன பண்ணீங்கன்னா அந்த சார்ட்லாம் போட்டு எங்களையும் செய்ய வச்செல்லாம் பண்ணீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லா பிரசன்னத்துக்கும் பண்ணுறதுக்கு டைம் டியூரேஷன் இருக்காது தான். அதுக்கும் வந்து எங்களுக்கு வந்து ஒர்க்குங்கிற மாதிரி கொடுத்து அதை வந்து எங்களை செய்ய வச்சு ஒரு ஒரு ஷார்ட்டாவது வந்து பட் ஷார்ட்டை வந்து இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னமும் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பிகினிங்ல அப்படி பண்ணீங்க அந்த பிரசன்னம் ஆரம்பிச்சப்போ. அதுக்கப்புறம்லாம் வந்து அதை சொல்லி கொடுத்துட்டு அதோட நம்ம அடுத்தடுத்து அப்படி இருந்துட்டோம். எங்களுக்கு வந்து ஒர்க் கொடுக்கவே இல்லை. ஹோம்ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் தான் வந்தது, அதுக்கப்புறம் வந்து இல்லை. ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னமும் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிறத வந்து மறுக்க முடியாத உண்மை. நான் உங்களுக்கும் நேரம் அதுக்கு ஒதுக்குனும் போது ஒதுக்குனீங்கன்னா போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியாதுங்கிறதும் எனக்கு புரியுது. இப்போ ஜாமக்கோல் போகிறதுமே எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரியாமல் வந்துட்டு பரவாயில்ல, நல்ல வேலை மிஸ் பண்ணலை, இந்த கோர்ஸ் நம்ம படித்ததுனால தான் இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நான் அக்ஷயாவுக்கு தேங்க் பண்ணுறேங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த பயிற்சி என்பது நான் உயர்நிலையிலேயே கொடுக்குறேன். அடிப்படை உயர்நிலையிலே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடிப்படை உயர்நிலை முடிச்சு அவங்க வந்து முதுநிலை நேரடியா ஜாயின் பண்ணதுனால அந்த இது தெரியல அவங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து 22 வாரங்கள் தான், ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு என்பது 22 வாரங்கள் தான் நமக்கு கிடைக்கும். அதிகபட்சம் 24 வாரங்கள். அதுல வந்து 2 வாரங்கள் தீபாவளி பொங்கல்னு ஏதாவது ஒரு வாரம் போயிடும். அப்புறம் பட்டமளிப்பு விழான்னு ஒரு வாரம் போடும். அப்ப 22 வாரத்துல தான் நான் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கொடுக்க முடியும். அதுல இன்னும் நிறைய கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. அதனாலதான் ஆன்லைன்ல உங்களுக்கு அதிகமான வகுப்புகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த 22 வாரங்கள் இப்போ அடிப்படையா 45 வகுப்பெல்லாம் கொடுத்துருக்குறோம். அடிப்படை 22 வகுப்பு தான் கொடுக்க முடியும். ஆனா அடிப்படை 45 வகுப்புகள் கொடுத்துருக்குறோம். அப்ப நம்ம நிறைய கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. அதே சமயத்துல நிறைய பயிற்சிகள், நீங்க அந்த புதிய ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கு. அதுக்கான டியூரேஷன் அளவு பத்தாது. அதனாலதான் இப்ப வந்து அந்த கர்ம ஜோதிடம் அப்படின்ற மேல்நிலை வகுப்பை நம்ம இப்ப துவங்கி இருக்கிறோம். முதுநிலையை நிறைவு செய்த மாணவர்கள் எல்லோருக்கும் அந்த மேல்நிலை வகுப்பு. இந்த மேல்நிலை வகுப்புல ஜாதகங்களை போட்டு நம்ம அதற்கான ஏன்னா புதிய யுக்தி இல்லையா, கர்ம ஜோதிடம்ன்ற புதிய யுக்தி. அந்த புதிய யுக்தியில பலன்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் கொடுத்து எல்லா முறைகளையும் அதுல பயன்படுத்த போறோம். அதோட பிரசன்னங்கள் ஆர்வங்களையும் நாம வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம ஒரு விரிவான ஒரு இதா நடத்த போறோம். அதனால நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, போர்ஷன்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 23 24 விதமான பிரசன்னம் நம்ம இருக்கு. அதனால அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்றதுனாலதான் ஹோம்ஒர்க் கொடுக்கல. அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இனி நீங்க சொல்றத கவனத்துல எடுத்துக்கிட்டு இன்னமும் நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுப்போம். சரியா? ரைட்டு, மிக்க மகிழ்ச்சி. பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கடந்த 2.5 வருடங்களாக அவங்களுடன் ஒரு தொடர்பு ஐயா, இந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கிறதால எனக்கு இந்த ஜோதிடம் பாசிபிள் ஆச்சு. அதுல அடிப்படை உயர்நிலை முதுநிலை முடிச்சுட்டு இப்போ கர்ம ஜோதிடம் ஒரு 10 மாசமா போயிட்டு இருக்கோம். இந்த அடுத்த லெவல் ஜனவரில இருந்தோம் அதுலயும் கலந்து அப்படியே கண்டினியூ ஆகணும்ன்றது ஒரு விருப்பம். இந்த பரிகாரங்கள் அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி எல்லாமே கோயில் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. கோயில்ன்றது ஒரு ஆன்மீக விஷயம், அங்க போயிட்டு வந்தா ஒரு மனசாந்தின்றது ஒரு ஏற்படுது. அதனால நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த நீங்க கொடுத்திருக்கிற ஒரு ஒரு வழிபாடுமே, தீப வழிபாடுன்றது உண்மையிலேயே அந்த ஆத்ம ஜோதி சூரிய சந்திரனை இருள் நீக்கி சூரிய சந்திரன் பலமாகணும்ன்றது நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு உண்மையிலேயே நல்லா இருக்குன்னுட்டு சொல்லும் போது அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த லிங்க் எல்லாம் வரணும், காலையில 5:30 மணிக்கு வரணும். இது ஒண்ணுதான் அவங்கவுங்க செய்ய வேண்டிய விஷயம். நிறைய பேர்கிட்ட சொல்லி பண்ணும்போது உண்மையிலேயே அதை பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் ஐயா. அது நாங்களும் பலன் அடைஞ்சோம். நானும் கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசா வந்த நந்தி தேவர் வழிபாடு உண்மையிலேயே அது மிக சிறப்பு. அபிஜித் முகூர்த்தத்துல போது அப்பப்போ மாறுது,
அந்த டைம் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் நல்லா இருக்கும். ஆனா வாழ்க்கைன்றது இடர்பாடுகள்ன்றது வந்துட்டு இருக்கு. ஆனா அதை கடந்து போறதுக்கான தைரியமும் அதை தன்னம்பிக்கையும் நமக்கு வந்து இந்த மாதிரி இதுல வழிபாடுகள் இருக்குதுன்றது என்னுடைய ஒரு விஷயம், தாய்மான கருத்து வந்து. அதுக்கு இந்த மாதிரி குருமார்களுடைய ஆலோசனை, வழிகாட்டுதல், அதை ஈஸியா செய்யக்கூடிய விஷயங்களா நமக்கு அதை வந்து நிறைய செலவு இல்லாம பண்றதும் ஒண்ணு. அதை முடிக்கும் போது பார்த்தா அந்த ஆத்ம திருப்தின்றது உண்மையிலேயே எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காது. வேற எங்கேயும் போய் எதனா ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டா கூட அந்த நேரத்துக்கு தான் இருக்கும். இது வந்து மனம் சார்ந்த விஷயம். அந்த மனம் சார்ந்த விஷயத்த ஃபுல்ஃபில் பண்றது பெரிய விஷயம். அதுக்காக இல்லந்தோறும் ஜோதிடம் அந்த குழுவிற்கும் தங்களுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் ஒரு நன்றின்றது சொல்லிக்கிறோம். உண்மையிலேயே நல்ல விஷயம். இன்னும் நிறைய லெவல்ல இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நாங்களும் பாசிபிலிட்டி சேனல்ஸ், எஃபி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த விஷயங்களை நிறைய பேர் சேர வைக்கிறோம். இந்த சென்னையிலயும் நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய அன்பர்கள் சேர்ந்துட்டு இந்த தீப வழிபாடு, அப்புறம் அந்த பித்ரு வழிபாடு கண்டினியூவாலாம் பண்ணியிருக்காங்க. நாங்களுமே காலையிலேயே வந்து பண்ணிட்டு இருந்ததுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்ன்றது சொல்றோம். இதெல்லாம் உண்மையிலே எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற இந்த இடத்துல திருப்பி வேண்டிக்கிட்டு தங்களுடைய சேவை தொடரணும். அதே மாதிரி தங்களுடைய குருமார்களா இருந்து எங்களுக்கு வழி நடத்துற மாதிரி எல்லாருக்கும் வழி நடத்தணும். அதுக்கு நாங்களும் என்ன எங்களாலான முயற்சிகளும் செஞ்சுட்டு இந்த புத்தகம்லாம் வாங்கி கொடுக்குறோம், படிக்க சொல்றோம். அந்த சின்ன சின்ன புஸ்தகம் தான் அதே உண்மையிலேயே பவர்ஃபுல் புஸ்தகம். ஆண்டாள் ஆர்லிய திருப்பான்றது இப்போ திரும்பி மார்கழி மாதம் வர்றதால அந்த ப்ரோக்ராமும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதெல்லாம் காலையில ஏந்து செய்யும் போது உண்மையிலேயே அனைவருக்குமே நல்ல விஷயம். நம்ம வழக்கத்துல இல்லாம போயிடுச்சு, நடுவில் இந்த காலையில ஏந்துக்கிறது இல்லைன்றதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இல்லாம இருக்கு நிறைய. திருப்பி செய்யும் போது உண்மையிலேயே யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே பெனிஃபிட் ஆகுறாங்க. அந்த பிரம்மமுகூர்த்த வேலையில நம்ம 5:30 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு 6:45 மணிக்கு முடிக்கும் போது அந்த ஆத்ம திருப்தி வந்து அன்னைக்கு ஃபுல்லாவே நல்லா இருக்கு. அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அதனால என்னவோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணோன்றதே போறோம். அதனால இருக்கிற பிரச்சனை இருக்காது, அது பெரிய லெவல்ல இருக்காது. வந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே அப்படியே சுத்தா ஃபிளைட் போற மாதிரி ஒரே நேர்கோட்ல போவாது. அது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்றது இருக்கும்ன்றத புரிய வச்சுட்டு அதுக்காக இதெல்லாம் தொடர் முயற்சின்றதே செஞ்சுட்டு வாங்கன்றது தாங்கள் சொன்னதும், அதுக்கான அப்பப்போ உங்களுடைய உடம்பு சரியில்லைனா கூட நீங்க வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கின்னு கண்டினியூவா கொடுத்த அறிவுரைகள், அந்த பாராயணங்கள் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே மறக்க முடியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றோம். தாங்களும் நீடூழி வாழணும்னு இந்த நேரத்துல இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் அனைத்து ஆசைகளும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஆழமான பயணம். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மோடு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க வீட்லையும் நிறைய மாற்றங்கள். அவரும் நிறைய பூஜைக்கு போறாரு, நிறைய வைதீக காரியங்களும் செய்யறாங்க. அதே போல நம்முடைய ஜோதிடத்தினுடைய அந்த மேம்பட்டு தன்மையை எல்லோருக்கும் பறைசாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரியான ஒரு வைதீகத்துல இறங்கி வேலை செய்பவர்களுக்கு பெரும்பாலும் நம்முடைய வழிபாட்டு முறைகள் கொஞ்சம் இடர்பாடுகளை ஏற்படுத்தும். அந்த உண்மையான அந்த தெய்வீக தன்மையோடு நாம் அணுகும் போது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் புரியும். அந்த அளவிற்கு அந்த உண்மையான தெய்வீக தன்மையோடு ஐயா நம்ம பாலராஜா நடராஜன் ஐயா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் தொடர்ந்து அந்த பயணமும் இதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு செய்திகளை புரிந்து கொண்டு அனுபவித்து கொண்டு, ரொம்ப முக்கியமா தானும் அனுபவித்து அதை பிறரும் அனுபவிப்பதற்கான ஒரு வழிமுறைகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நன்றி. இந்த வரைக்கும் நான் என்ன சொல்லலாம், நிறைய கத்துக்கோம். வீக்லி புதுசு புதுசா நல்லா கத்துக்கோம். அதை விட எனக்கு பர்சனலா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னா, எனக்கு 26 வயசு ஆகுது சார். எனக்கு வீட்டுல பேரண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. எனக்கு மொபைல் ஆக்சஸ் இருக்கு, சமூக வலைதளங்க போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பொருள் வாங்க முடியும் நினைச்சா. தவறான பயன்படுத்த முடியாம இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு சார். அதுக்கு நீங்க தான் காரணம். நான் இப்ப போன் இருக்கு, தவறான இடத்துக்கு போய் என்னால பார்க்க முடியும். அது நான் பார்க்கக்கூடாது, வயசுல உள்ளமா இருக்கணும் அப்படின்னு நீங்க வழிநடத்துறது எனக்கு ரொம்ப ஒரு பிளஸிங் விஷயம். என் கூட இருக்காங்க, வித்தியாசமா இருக்காங்க, போறதும் இல்லை. எனக்கு இந்த ஒரு டீனேஜ்ல ஒரு ஒழுக்கமா வழி நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப. தம்பி சங்கர நாராயணன் ரொம்ப இளைய வயதுல நம்ம ஜோதிடத்துக்கு வந்துட்டாரு.
அவருக்கு இணையதளத்துல கொஞ்சம் பிரச்சனை. அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. முக்கியமா ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவர். அவங்க அம்மா வந்து இவரை தம்பியை வந்து உயிரோட வைத்துக் கொள்வதற்கு அவ்வளவு போராடினாங்க. அந்த தருணத்துலதான் நம்ம கிட்ட வந்தாரு. அதனால அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ராஜா. சார் இங்க மழை பெய்யுது, கொஞ்சம் டவர் கேட்காது. ஸோ நீங்க அதான் இப்போதைக்கு ஒழுக்கமா இருக்குது அந்த போக்குக்கும் பெரிய விஷயம் தோணுது இந்த வயசுல. நீங்க நல்லா இருந்தா சொல்ல வேண்டாம், கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒழுக்கமா இருக்கு வாழ்த்துனாதான் எனக்கு பெரிய விஷயம் தான். ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ஞான குழந்தை. அது சின்ன வயசுலயே நிறைய அனுபவங்களை, நிறைய கசப்பான அனுபவங்கள் அதெல்லாம் அடைந்து, அதுக்கப்புறம் இந்த நம்ம வகுப்புக்கு வந்த பிறகு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு மேம்பாட்டை அடைந்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, சோசியல் மீடியாவை நான் தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதற்கே இந்த ஜோதிட முறை தான் எனக்கு உதவி செய்யுது. இன்றைக்கு பெரும் பிரச்சனை இனி அதுதான். இனி வந்து மருத்துவர்கள் வந்து எல்லா நோய்களுக்கும், மிக முக்கியமான நோய்கள், கண் நோயிலிருந்து மனநோயிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு, உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இனி மொபைல் ஒரு ஸ்மார்ட் போன் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சில நாடுகள்ல 18 அல்லது 20, 21 வயது வரை செல்போனை யூஸ் பண்ணக்கூடாது என்று தடை விதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அந்த யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ நம்முடைய புதன் முற்றிலும் கெட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை, பழுதாகுவது மட்டுமல்ல அசுபத்தன்மை அடைகின்ற ஒரு வாய்ப்பை இந்த மொபைல் கொடுத்துரும் நமக்கு. புதன் கெட்டு போனாதான் எல்லாமே கெட்டு போயிடுமே. அப்ப ரொம்ப கவனமாக, அந்த சங்கரநாராயணன் சொன்னதுல ரொம்ப முக்கியமான செய்தி, நான் மொபைலை பயன்படுத்துறேன், சோசியல் மீடியாவை பயன்படுத்துறேன், ஆனா தவறாக போகாமல் என்னை காப்பாற்றி கொண்டிருப்பது நம்முடைய வகுப்பு அப்படின்னு சொல்றாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உள்வாங்குவது மட்டும் இல்ல, அதை செயல்படுத்துவது ரொம்ப முக்கியம். அதனால சங்கரநாராயணன் ஒரு ஞான குழந்தை. அதனால நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு மேம்பட்ட தன்மையை நிச்சயமாக அடைவார். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய அன்பர்களை கொண்டு வந்து இணையுங்கள். சரியா? ரொம்ப சந்தோஷம். இன்றைய கற்றதும் மிக அற்புதமான ஒரு அனுபவமாக எல்லோருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே எல்லா வகுப்புகளும் வெற்றி அடைந்தது போல இந்த கற்றதும் மிகச்சிறந்த ஒரு வெற்றியை, மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறது என்பதை கூறி, அனைவருக்கும் நன்றி கூறி, அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்னும் அதிகமான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க வையகம்.